ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். தூக்குசீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கியப் பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி சேர்த்துவாம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். பெருமானுடைய திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக 12 திருமுறைகளிலே 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை இப்படி வாரந்தோறும் சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளையுடைய நிறுவனர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஞானமையா அவர்களே, அடியார்களுடைய பெருமையை தெரிந்து கொள்வதற்காக ஓய்வெடுக்காமல் இந்த நேரத்திலே வந்து நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமையை அடியார்களே வந்து கேட்கிறீங்க. அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சென்ற வகுப்பிலே நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்தினுடைய அந்த செய்திகளை தான் சிந்தித்து கொண்டு வருகிறோம். பொதுவாக நாயன்மார்களுடைய வரலாற்றிலே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாயன்மார் குறிப்பிட்டு இவருடைய பெயரை சொல்லி இந்த வரலாறு சொல்லுங்கன்னு சொன்னால் கூட நமக்கு திடீர்னு இதை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் சுந்தரருடைய வரலாறு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக பாமரர்களுக்கு கூட அந்த திருவருட்செல்வர் என்ற அந்த ஒரு படம் அப்போ எடுத்தாங்க இல்லையா, அதில் வந்து சுந்தரர் என்று சொன்னாலும் சரி, திருநாவுக்கரசர், திருக்குறிப்பு தொண்டர் என்றாலே சிவாஜியினுடைய அந்த நினைவு தான் அவங்களுக்குலாம் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப எனக்கு நேரம் இருந்ததுன்னு சொன்னால் சும்மா அதை டிவியில் போட்டு பார்த்துட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் நேரம் இல்லை. அவர் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். இந்த திருமண செய்தியெல்லாம் நான் எழுதும் பொழுது எண்ணி பார்த்தேன். ஒரு திருமணம் ஆகக்கூடிய இளைஞருக்கு வந்து திருமணத்தை தடுத்தா எவ்வளோ கோவம் வருமோ, அந்த கோவத்தெல்லாம் முகத்தில் சிவாஜி கணேசன் அதில் நல்லா நடித்திருப்பார். சிவாஜி நல்லா நடித்தார் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவர் நடிகர் திலகம். அது மாதிரி அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தினுடைய செய்தி நமக்கெல்லாம் தெரியும். அதனுடைய விளக்கங்கள் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. சுந்தரரை பெருமான் தடுத்து ஆட்கொள்கிறார். ஏங்க நம்மளால ஆட்கொள்ளலை என்று சொன்னால், அவர் கையிலேயே வந்து அக்ரிமெண்ட் போட்டார் பெருமான் கிட்ட. சாமி, நான் வந்து இந்த மாதிரி மண்ணில் பிறந்தபொழுது ஏதோ ஒரு மயக்கம் வரும், அப்படி வந்ததுன்னா நீங்கள் தான் வந்து என்னை தடுத்து அடிமை கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டார். அதனால் பெருமான் என்ன பண்ணுறார், அந்த பாட்டு தான் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஐயா வந்து குறிப்பில்லாத அந்த பாடல் கூட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதோட போதும், நம்ம 28வது பாட்டோடு நிறுத்திடுவோம் என்று சொல்லி 28 தான் நம்ம சென்ற வகுப்பில் நிறுத்தணும். அவசரம் ஒன்று, இன்னொன்று அந்த பக்கம் இல்லாததுனால நான் அப்படியே அந்த 29வது பாட்டு மட்டும் எழுதிட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு குறிப்பு நகல் எடுக்க போயிருக்காங்க, அதில் வந்து 29வது பாட்டினுடைய அந்த குறிப்பு வரும். 28ல் நம்ம அந்த செய்தியை தான் பார்த்தோம். பெருமான் ஏன் வந்தார் சுந்தருக்காக என்று சொன்னால், அந்த சாலு மொழியால் ஆளு மறைசூழ் கைலையின்கண் அருள் செய்த சாலு மொழியால் வழி தடுத்து அடிமை கொள்வான் மேலுற எழுந்து மிகு கீழுற அகழ்ந்து மாலும் அயனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார். அவருடைய அந்த எளிமையை சொல்லும் பொழுது எளிமையை பற்றி ஐயா சொன்னாங்க. எளிமை எவ்வளவு எளிவந்த தன்மையாக பெருமான் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, திருமாலும் பிரமனும் அறிய முடியாத வகையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஒரு அடியவருக்காக வந்து வருகிறார். இன்னும் சுந்தரருக்கு சொல்ல போனா தூது போகிறார் என்று பார்க்கிறோம். அந்த தூது போகும் பொழுது 2 முறை அந்த வீதியில வந்து நடக்கிறார் சுவாமின்னு சொன்னா எவ்வளவு அவருடைய அந்த எளிவந்த தன்மை என்பது தெரியும். அவ்வளவு எளிவந்த பிரானாக இருக்கிறார்னு பார்க்கிறோம். இங்க கூட திருக்குறிப்பு தொண்டருக்கு சொல்லும் பொழுது பாட்டு நமக்கு சீதமலி காலத்து திருக்குறிப்பு தொண்டர்பால் ஆதுலராய் மெலிந்து மிக அழுக்கு அடைந்த கந்தையுடன்
மாதவ வேடம் தாங்கி மாலரியா மலரடிகள் அது ஒன்று சொல்லுவார். பெருமான் வரார், அப்படி சொல்லாம மாலரியா மலரடிகள் கோதடையா மனத்தவர் முன் குறுநடைகள் கொலக்குறுகி என்று சொல்லி அவனுடைய அந்த எளிவந்த தன்மையை குறிப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். அதை தான் வியந்து அருளாளர்கள் பாடுகிறார்கள். அவனுடைய தன்மை எப்பேற்பட்ட தன்மையா இருக்குது, அவன் சித்தமும் செல்லா சேட்சியனாக இருக்கிறான், ஆனா நமக்காக வரானே, நம்முடைய அந்த பக்தியினால் வருகிறானே என்று பாடுகிறார்கள். அப்பர் இன்னொன்னு சொல்றார், நாம் செய்வதெல்லாம் பக்தியான்னு கேட்கிறார். அவர் ஏதோ நம்ம ஒரு காரணம் பற்றித்தான் பெருமான் மேல அன்பு செலுத்துறோம். அப்ப இதெல்லாம் மெய்யன்பு இல்லை, ஒரு வகையில பொய்யன்பு தான். மெய்யன்பு வரலாம். அப்படி இருக்கும் பொழுது அதையும் பெருமான் ஏற்றுக்கொள்கிறானே என்பதற்காகத்தான் திருமால் பெற்றில பாடும் பொழுது அடியார் செய்த அனாச்சாரம் பொறுத்தருளி அவர் மேல் என்றும் சீராத பெருமானை என்று பாடுகிறார். அடியார்கள் என்ன ஆச்சாரம் இல்லாத என்ன செய்திட போறாங்க, சரியா தான் செய்வாங்க. என்ன பெரிய குற்றம் என்று சொன்னால், அந்த பூசையெல்லாம் காமிய பூஜையாக அவர்கள் செய்வார்கள். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடியவங்க தான் இன்னும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அடியார்கள். அவங்க தான் யார் என்று கேட்டால், வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் சொன்னார் இல்லையா. வீடு பேரை கூட பெருமானே கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டுன்னு தொண்டு செய்து கொண்டே இருப்பார்கள், என் கடன் பணி செய்து கொண்டு இருப்பதே என்பது போல. அவர்களுக்காக, சுந்தரர் போன்ற தவமுடையவர்களுக்காக பெருமான் வருகிறார். அந்த 29வது பாடல் சென்ற வகுப்பு குறிப்பில் பாட்டு இருக்கும், பக்கம் 14. கண்ணிடை கரந்த கதிர் வெண்படம் எனச் சூழ் புண்ணிய நுதல் புனித நீர் பொழிவு எய்த தன்மதி முதிர்ந்து கதிர் சாய்வதென மீதே வெண்ணரை முடித்தது விழுந்து இடை சழங்க. சிவபெருமான் வரும்பொழுது, ஏன்னா சிவபெருமான் நிறைய அதாவது நம்ம சொன்னால் நிறைய ரோலில் வருவார், நிறைய கதாபாத்திரங்களில் வருவார். பிட்டுக்கு மண் சுமந்த பொழுது சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான் பெருமானாச்சே, நல்லா புதுசாக எல்லாத்தையும் தயாரித்து கொண்டு வந்திருக்கலாம், புது மண்வெட்டி எல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொன்னால் அவனுக்கு வேலை தெரியாது போல இருக்குன்னு நினச்சிப்பாங்க. நல்ல ஒரு மழுங்கின அந்த மண்வெட்டியை வைத்து கொண்டு இருந்தால், ஐயோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போல இருக்குப்பா இந்த துறையில் என்று சொல்லி கூப்பிடுவாங்கன்ட்டு அப்படி எடுத்துகிட்டு போனார் என்று திருவிளையாடல் புராணத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் சொல்லுவாங்க இல்லையா, கரெக்டாக அந்த கோலத்திற்கு ஏற்ப எப்படி எப்படிலாம் இருக்கணுமோ அப்படி எப்படி இருப்பார். திருக்குறிப்பு தொண்டரை சொன்னோம், திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் அழுக்கடைந்த கந்தையோடு வரணும். நல்லா ஒரு பட்டு பீதாம்பரம்லாம் அணிந்துக்கிட்டு வந்தாருன்னு சொன்னால் வணக்கங்கன்ட்டு போயிடுவார். அழுக்கா இருக்கவே தான் என்ன பண்ணுறார், அந்த துணி கொடுங்க என்று கேட்கிறாருன்னு பார்க்குறார். அது மாதிரி இங்கே வராருன்னு சொன்னால் நல்லா பெருமான் பித்தா பிறை சூடின்னு இவர் பாடுவது போல பிறை அணிந்து கொண்டு நெற்றிக்கண்ணோடு பெருமான் வந்தால் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு தெரிஞ்சிடும், ஐயோ பெருமானே வந்திருக்கிறார் என்று. அதனால் என்ன பண்ணுறாரா, கண்ணிடை கரந்த அப்படின்னு சொல்றார். என்னன்னா நெற்றிக்கண்ணை மறைச்சு வச்சிடறாரா. மறைப்பதற்காக என்ன பண்றார், பொதுவாக திருநீர் கொஞ்சம் பூசுவார், இன்னைக்கு நல்லா பூசுறாராம். பூசி நெற்றிக்கண் மறைஞ்சிருச்சா என்பது போல பூசுகிறாராம் பெருமான். நல்ல திருநீர் பூசி கண்ணிடை கரந்த. அது எப்படி இருக்கு, கதிர் வெண்படம் எனச்சூழ் புண்ணிய நுதல் புனித நீர் பொழிவெய்த. ஒரு வெண்துகில் எப்படி ஒரு வெண்மையான துகில் நெற்றியில மறைக்குமோ அந்த கண்ணை, அதுபோல பெருமான் நல்ல நிறைய திருநீர் பூசி கொண்டு இருக்கிறான். அப்பர் உடம்பெல்லாம் பூசுறான்னு சொல்றார், மெய்யெல்லாம் வெந்நீரின் பாடுவது போல நெற்றியிலே நல்ல திருநீர் பூசுகிறாராம். அடுத்து என்ன சொல்றார், அவருடைய இந்த முதியவர் கோலமா வரார் இல்லையா, அந்த முதியவருடைய கோலம் அந்த நரைமுடியை சொல்லும் பொழுது தன்மதி முதிர்ந்து கதிர் சாய்வதென மீதே வெண்ணரை முடித்தது விழுந்திடை சழங்க. இவர் தான் வயசானவராக வராருன்னு பார்த்தா அதான் நயமா சொல்றார் சேக்கிழார். அவர் தலையில அணிந்து கொண்டிருப்பது எது, பௌர்ணமி நிலாவா? கிடையாது, பிறை, இளம்பிறை தான் பெருமான் சூடி கொண்டிருக்கிறார். அந்த இளம்பிறையும் கூட முதிர்ந்து முழு நிலவாக மாறினால் அந்த நிலவனுடைய ஒளி எப்படி இருக்குமோ அந்த வெண்மையான ஒளி முடி இருப்பது போல் இருக்குதான். எப்படின்னா, இவர் தான் வயசான கோலத்தில் இருக்கிறார், அவருடைய இளம்பிறையும் முதிர்ந்து அந்த முழுநிலவாக ஆகி அதனுடைய கதிர் தலையில பட்டா எப்படி இருக்குமோ அதுபோல அவருடைய முடி இருக்குதுன்னு சொன்னா நரைமுடி இருக்குது. அந்த நரைமுடியை நல்லா தலையில கட்டிருக்கிறார், இடையில கொஞ்சம் கீழே வருது இல்லையா, எப்படி சேக்கிழார் நம்ம கண்முன்னே நிறுத்துறார் பாருங்க. வரும்பொழுது என்ன ஆகுதான், கொஞ்சம் முடி இருக்குல்ல அது அசைகிறது. அதான் சொல்றார் கடைசியா, விழுந்து இடை சழங்க. சழங்க என்று சொன்னால் அசைய அப்படின்றது பொருள். அதுதான்
பாட்டு மட்டும் சென்ற வகுப்பில் கொடுத்தது. அந்த புண்ணியம் புனிதம் என்று சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமானும் அதை திருநீற்று பதிகத்தில் குறிப்பிடுகிறார். புண்ணியமாவது நீரு அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றார், நீரு புண்ணியமாவதுனால அதை பூசுபவர்கள் புண்ணியர், அதனால தான் புண்ணியமாவது நீருன்னு சொல்லிட்டு புண்ணியர் பூசும் வெந்நீர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக சொல்கிறார். அப்புறம் தான் இவங்க என்ன சொல்றாங்க, சேக்கிழார்லாம் சொல்றாங்க, திருமூலர் கூட சொல்றார், அது புண்ணியர் பூசும் வெந்நீர் என்பதனால் அதை பூசினா உங்களுடைய உள்ளமும் அதற்கு தகுந்தால் போல இருக்க வேண்டும். திருநீர் பூசினால் அந்த கோலத்திற்கு ஏற்றவாறு நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் என்று சொல்கிறார். அப்படி இல்லை, நான் வெறும் திருநீர் பூசுவனே தவிர என்னுடைய வேடத்திற்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா எதுக்கு நீங்க திருநீர் பூசுறீங்கன்னு கேட்கிறார். திருமூலர் கேட்கிறார், வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன். ஏன்னு சொன்னா நாம் ஏதோ ஒன்று படிக்கிறோமோ அல்லது நம்ம நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோமோ என்று சொன்னால் அதற்கேற்றவாறு நாம் ஓரளவுக்காவச்சு இருக்கணும், இல்லை முயற்சி செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது பயனற்றது, வீணே. அவங்க தான் அப்பர் சொல்ற மாதிரி காமியம் செய்து காலம் கழிப்பவர்களாக அவர்கள்லாம் போய்விடுவார்கள் என்பதுதான் பொருள். 30வது பாடல், அது குறிப்பு இருக்காது உங்களுக்கு, பின்னாடி வரும், இருந்தாலும் நான் சொல்றேன். நான் காதில் அணி கண்டிகை வடிந்து குழைத்தாழ சோதிமணி மார்பின் அசை நூலினொடு தோளின் மீது புனை உத்தரியும் வெண்துகில் நுடங்க ஆதப மறைக்குடை அணிக்கரம் விளங்க என்று சொல்றார். என்ன, பெருமான் வரும்பொழுது அவருடைய அந்த கோலம்தான், பெருமானுடைய திருக்கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது காதிலே குழை அணிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்றாங்க. அந்த குழை ஏன் முக்கியமாக சொல்றாங்கன்னு சொன்னா, பெருமானுக்கு அந்த காந்தர்வர்கள் இருவர் இசைத்து கொண்டே இருப்பார்கள். அவங்க கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவருடைய இசையை நான் கேட்கிறேன். என்ன இப்போதான் நம்ம ஏர்பாட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவர் அந்த காலத்திலே என்ன பண்ணார், ஜம்முன்னு சிவபெருமான் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப இசை பெருமானுக்கு விருப்பம். அதுதான் இந்த பாடல்லையா இல்லை வரும் பாடல்ல சொல்றார் ஒரு இடத்துல, அந்த இசை கூட எப்படி வேணா இசை பாடலாம். பொதுவாக சொல்றாங்க இல்லையா, மழை பெய்யுதுன்னு சொன்னா அதுவே ஒரு இசை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு பெருமானுக்கு எந்த இசை ரொம்ப பிடிக்குமா, ஒரு யாப்பு அமைப்பா இருக்கு இல்லையா, செய்யுள்னு சொன்னா இப்படி இப்படி அமைய வேண்டும் என்ற ஒரு முறை இருக்குது. அப்படி முறையாக யாப்பினால் அமைந்த இந்த பா இருக்கு இல்லையா, பாட்டு வகை, அப்படி இருக்கக்கூடிய அந்த இசைதான் பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அந்த குறிப்பு சொல்றாங்க. அப்படி இசை விருப்பமுடையவராக இருப்பதனால் அவர் அந்த குழையை போட்டு கொண்டிருக்கிறாரா, காதில் அணி கண்டிகை. ஆனா இங்க வரும்பொழுது அந்த குழை ருத்ராட்சத்தினுடைய அந்த ஒரு குழையாக, ஏன்னு சொன்னா அவர் வேதியரா வரார். வேதியராக இருக்கும் பொழுது முக்கியமா அவர் வயதானவர்ன்றதுனால மனைவி இல்லாமல் இருந்தாலும் துறந்துற நிலை, அது வருணாசிரமத்தில் ஒரு ஆசிரமமா சொல்லுவாங்க. அவங்க திருமணம் செய்திருந்தாலும் அப்புறம் அவங்க முழுக்க அந்த துறவி போல இருக்க வேண்டும் என்பது அவருடைய இந்த மரபு, வேதியருடைய மரபு. அப்படி வராராம். அதனால அந்த துறவிற்கு ஏற்ப காதிலே ருத்ராட்ச குழை அணிந்து கொண்டிருக்கிறார். வடிந்த குழை என்று சொன்னால் தொங்குகின்ற குழை என்று ஒரு பொருள். இன்னொன்று, அவருடைய காதே தொங்குகின்ற காது, அதில் குழை அணிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, சோதி மணி மார்பின் அசை நூலினோடு அப்படின்னா அவருடைய அந்த மார்பு ஒளி பொருந்திய மார்பாக இருக்கிறது, சிறப்புடையதாக இருக்கிறது என்று சொன்னால், பெருமான் திருநீர் அணிந்து கொண்டிருப்பதனாலும் அந்த வெண்ணூல் அணிந்து கொண்டிருப்பதனாலும் ஒளிவுடையதாக அந்த மார்பு இருக்கிறது என்று சொல்லி, தோலின் மீது புனை உத்தரிய வெண்துகில், அந்த கோலத்தை சொல்றார் சேக்கிழார். அவருடைய தலையை முதல்ல சொன்னார், எப்படி இருக்குதுன்னு சொன்னா வெண் நரையுடைய தலையாக இருக்கிறது, காதில் குழை அணிந்து கொண்டிருக்கிறார், அப்புறம் பூணூல் போட்டு கொண்டிருக்கிறார் மறையவர் கோலத்தில் வருவதனால். அடுத்து உத்திரியம் என்று சொன்னால் தோல் மீது போடுகின்ற அந்த ஒரு துணி, அதுதான் உத்திரியம்னு சொல்லுவாங்க, மேலாடை. அந்த உத்திரியத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், வெண்மையாக இருக்கிறது, வெண்துகில் நுடங்க. நுடங்கன்னு சொன்னா அசைய, ஆதப மறைக்கும் குடை அணிக்கரம் விளங்க அப்படின்னா, ஆதவம்னு சொன்னா சூரியனுடைய அந்த கதிர்கள், ஆதவன்னு சொல்றோம் இல்லையா சூரியனை, சூரியனுடைய அந்த கதிர்களை மறைக்குமாறு குடை ஒன்று அணிந்து கொண்டிருக்கிறார் சொல்றோம். அந்த குடை தான் மறைக்குடைன்னு சொல்றார் சேக்கிழார்.
மறைக்குடை என்பதை உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த சூரியனுடைய கதிர்களை மறைப்பதற்காக அமைந்த குடை. இன்னொன்னு மறையாகிய குடை, வேதங்கள் தான் வந்து அவருக்கு கோவணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மண்ணுகலை துண்ணு பொருள் மறைநான்கே வான்சரடா தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சாழலோ என்று திருவாசகத்தில் சொல்வது போல், பெருமானுக்கு உடைமைப் பொருளாக இருப்பதெல்லாம் வேதங்கள் தான், மறைதான் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி மறைக்குடை அணிக்கரம் விளங்க அப்படின்னு சொன்னா, அழகிய அவருடைய அந்த கைகளிலே மறையாகிய குடை இருக்கிறது என்பதை அவர் வந்து சொல்றார். அந்த குடையை பற்றி சொல்லும் பொழுது அருமையான ஒரு பாடல் 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய கோயில் நான்மணி மாலையில இருக்கக்கூடிய பாட்டு பட்டினத்தடிகள். அது இங்க அதுதான் புருசியார் சொன்ன நினைவு எனக்கு. சரி, ஐயா கிட்ட வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். நான் கூட சில பகுதிகள் வந்து கோயில் நான்மணி மாலையில கேட்ட நினைவு. ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டு முதல்ல எடுத்த உடனே அது 4 வகையான யாப்புக்கள்ல வந்து வரும், நான்மணி மாலை என்பதனால. வெண்பா, கட்டளை, கலித்துறை, அப்புறம் இன்னும் 2. முதல்ல வெண்பாவில் தொடங்கும் பொழுதே கோயில் நான்மணி மாலையில் இதுதான் தொடங்குறார். என்னன்னா, பெருமானுடைய அந்த குடையினுடைய சிறப்பை வந்து சொல்கிறார் பட்டினத்தார். அருமையான பாட்டு. அது குறிப்பு வந்த உடனே நீங்க பாருங்க, வந்துடுச்சு. பூமேல் அயனறியா மோலி புறத்ததே நாமே புகழ்ந்தளவை நாட்டுவோம் பாமேவும். இங்கே இதில் தான் நான் சொன்னது, பெருமானுக்கு எந்த பாடல்கள் ரொம்ப விருப்பமாக இருக்கிறது என்பதற்கு பாமேவும் ஏத்துகந்தான் தில்லை இடத்துகந்தான் அம்பலத்தே கூத்துகந்தான் கொற்றக்குடை அப்படின்னு ஒரு வெண்பா. அவ்வளோ விஷயத்தை இதில் வந்து சொல்றார். என்ன, பெருமானுடைய அந்த கொற்றக்குடை இருக்குதே, இப்போ அரசர்களுக்கு இருப்பது கூட நம்ம என்ன சொல்றோம், வெண்கொற்றக்குடை என்று தான் வந்து சொல்கிறோம். வெண்கொற்றக்குடை, செங்கோல், இதெல்லாம் மிக முக்கியமானது. இப்போ நமக்கு இப்போ திருவிழாக்கள்லாம் உற்சவத்தில் பெருமாள்லாம் வராரு, இல்லை பெருமான் வராருன்னு சொன்னால் குடை பிடித்து கொண்டு வராங்கன்னா, ஏதோ எனக்கு கை வலிக்குதுங்க அப்படின்லாம் இப்படி சாட்சியெல்லாம் பிடிக்கக்கூடாது. எதே எப்படி பிடிக்கணுமோ அது போல தான். அந்த காலத்தில் அரசர்கள் வராங்கன்னு சொன்னால் குடை பிடிப்பதற்கு ஒரு மரபுன்னா நேராக இருக்கணும். அந்த குடை வந்து தாழ்ந்ததுன்னு சொன்னால், குடை வந்து தாழ்ந்ததுன்னு சொன்னால் அரசாட்சி வந்து தாழ்ந்து போச்சு என்பது போல் அர்த்தம். அதனால தான் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தீக்கனவு வருது. யாருக்கு? பாண்டிமாதேவி. சிலப்பதிகாரத்தில் மன்னன் இறந்து விட போகிறான் என்பது ஒரு குறிப்பாக வரும்பொழுது முதல்ல எடுத்தவொடனே இளங்கோவடிகள் சொல்றது என்னன்னா, குடையோடு கோல் வீழ, முதல்ல அந்த குடையும் செங்கோலும் வந்து வீழ்ந்து விடுகிறது கீழே என்றுதான் அவ கனவு காண்கிறாள்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த உலகத்தைன்றதை விட இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கே நம்ம வெண் கொற்ற குடைன்னு சொல்றோம். கொற்றம் என்று சொன்னால் தமிழ்ல வெற்றின்னு பொருள் சொல்றோம் நம்ம. ஆனா பெருமானுக்கு இருப்பதுதான் உண்மையிலே கொற்ற குடை, அவனுக்கு இருப்பதுதான் உண்மையான வெற்றி என்று சொல்லிட்டு அவர் சொல்றார். குறிப்புல வந்து பாருங்க 15வது பக்கத்துல. ஆமாமா, இந்த உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தொன்னையை வந்து வச்சுக்கங்க. இப்போ மகாபெரிவாரனுடைய பிரசாதமாக இனிப்பும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. செவிக்கு உணவு இல்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படணும். ஆனால் சிவஞான அருணரில் வந்து செவிக்கும் உணவு வயிற்றுக்கும் உணவு ஒரே நேரத்தில் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அதை வந்து நமக்கெல்லாம் ஒரு அனுபவிப்பதற்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பெரிய புராணத்தினுடைய சிறப்பா. ஐயா அந்த கிரெடிட் கூட வந்து, அந்த கிரெடிட் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. பெரிய புராணத்திற்கு எத்தனையோ சிறப்பு, இதுவும் ஒரு சிறப்பா சிறப்பு. மகிழ்ச்சி. அந்த 30வது பாட்டுல பூமேல் அயனறியா என்று சொன்னால், பூவினுடைய மேல் இருக்கின்ற அயன் இல்லையா, அவர் தாமரை மலர்ல தான் இருக்கிறார். அவர் என்ன பண்ணார், மேல திருமுடியை பார்ப்பதற்காக போனார். அப்படிப்பட்ட அயனால் கூட அவருடைய அந்த மோலின்னு சொல்றார் பாருங்க. மோலி என்று சொன்னால் கிரீடம், தலை கிரீடம் அல்லது தலைமுடி கிரீடம்னு எழுதுறார் அருணையாரியா. அந்த கிரீடத்தை வந்து அறிய முடியவில்லை, பெருமானுடைய இதை பார்க்க முடியல, சடையை பார்க்க முடியல. அதனால் என்ன பண்றார், அவர் வந்து வந்துடுறார் கீழே வந்துட்டு. ஆனால் பார்க்க முடியல, இருந்தாலும் பொய் சொல்றாருன்னு பார்க்குறோம். அப்புறம் அந்த வரலாறுலாம் தனி, அவரால் பார்க்க முடியல. அப்போ பூமேல் அயனரியா மோலி புறத்ததே, அந்த கிரீடம் பிரம்மா அறிய முடியாத அந்த சடைக்கும் மேலே கிரீடம் இருக்கிறது புறத்ததே.
நாமே புகழ்ந்தளவை நாட்டுவோம். நாமே புகழ்ந்தளவை நாட்டுவோம் என்று சொன்னால், நான் வந்து சொல்லிடுவேன் அதனுடைய புகழைன்னு சொல்லலை. நாமே என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து வினாப்பொருள் ஏகாரம்னு சொல்லுவாங்க. நாமே புகழ்ந்தளவை நாட்டுவோம், எங்களால் சொல்ல முடியுமா? அயனறியாத அந்த திருமுடியை குறித்து நான் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் பாமேவும், மேவும், மேவுதல்னு சொன்னால் விரும்புதல்னு அர்த்தம் தமிழில். பா என்று சொன்னால் இது போல வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா போன்ற பாட்டு வகைகள், செய்யுள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பா. பா செய்யுள் என்பது. அதை தான் பெருமான் ரொம்ப விரும்புகிறான். எவ்வளவோ இசை வடிவங்கள் இருந்தாலும் பா மேவும் ஏத்துவகந்தான். அந்த பாக்களினால் நீங்கள் இசைத்தால், நாங்கள் இவங்க மாமி வீட்டுக்கு போகும்பொழுது கூட சில நேரத்தில் காலையில் பூஜை நேரத்தில் போனோம்னு சொன்னால் ஐயா வந்து அமைதியாக இங்கே தான் பாட மாட்டேன்றாங்க. பூஜை பண்ணும்பொழுது பாடிக்கிட்டே வந்து அதுதான் பெருமான் விரும்புகிறான். இப்போது நம்ம பூமாலையும் போடுகிறோம், பாமாலையும் சொல்லி ஏற்றுக்கிறோம். அதுதான் பெருமான் விரும்புவது. இப்போ நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம்னு சொன்னால், சரி எனக்கு பாட தெரியும்னு சொல்லிட்டு வெறும் பாட்டு மட்டும் பாடிட்டும் விட்டுறக்கூடாது. சரி பூஜை தானே பண்ணுறோம், பாட்டே பாட வேணான்ட்டு இருக்கக்கூடாது. பெருமான் வந்து ரெண்டு விரும்புகிறான். அப்படின்றதுனால தான் அதெல்லாம் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் என்று சொல்லும் பொழுது அப்போ என்ன, இதில் பாமேவும் ஏத்துகந்தான். அந்த பாட்டுக்கள் பாடி நீங்கள் வந்து பெருமானை ஏற்றினால் அது உகந்து பெருமான் என்ன பண்ணுறான், எங்கே இருக்கிறான்னு சொன்னால் தில்லை இடத்து உகந்தான். தில்லையில் இருக்கக்கூடிய பெருமான் அம்பலத்தே கூத்துகந்தான் கொற்ற கொடை. அப்படிப்பட்ட பெருமானுடைய குடை அப்படின்னு சொன்னால், அயன் அறிய முடியாத அந்த திருமுடிக்கு மேல், ஏன்னா கொடை பிடிக்கும் போது எங்கே பிடிப்போம், தலைக்கும் மேலே தானே கொடையை பிடிப்போம். அயனே அறிய முடியாத அந்த தலைமுடிக்கு மேலே வந்து போதே பெருமானுடைய அந்த குடை. அந்த குடையினுடைய வெற்றி நான் என்னன்னு சொல்றது, அதனுடைய புகழை என்னால் சொல்ல முடியுமா? அதுதான் கொற்ற குடை என்று ரொம்ப நயமாக அந்த குடையினுடைய சிறப்பு வந்து சொல்கிறார். அடுத்து என்னன்னா, நான்மணி மாலை என்பதனால எந்த சொல்ல முடியுதோ அந்த சொல்லு தான் அடுத்து தொடங்கும். சரி, நான் இதோட முடிச்சுட்டு பார்த்தா அடுத்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. ஆமா, நாம் சாத்துவதே வந்து பெரியதுன்னு சொன்னா அவரே கையில தாங்கிட்டு இருக்காரு இல்லையா, அதனால அது கொற்றக்குடைன்னு சொல்லி அதனுடைய புகழ சொல்றார். பட்டினத்தார் எவ்வளவு பெரிய ஒரு துறவி என்று நமக்கு தெரியும். நம்ம குருநாதர் தான் சொல்லுவார், சொல்லும் பொழுது அவருக்கு உபதேசம் போல அமைந்தது அந்த ஒரு தொடர் தான். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே என்று அதை அவர் பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த உணர்வு அவருக்கு வருகிறது. உடனே அவர் எல்லாத்தையும் துறந்துட்டு போயிடுறார். இப்போ ஒண்ணுமே இல்லாதவங்க அதான் சொல்லுவாங்க, விரதம் இருப்பதற்கும் பசியால் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. விரதம் இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா உணவெல்லாம் இருந்து கூட நீங்க சாப்பிடாம பெருமானை நோக்கி விரதம் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறேன்னு வச்சா நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அது உனக்கு இல்லை பசியில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது போல அவர் ஏழையாவே பிறந்து கஷ்டப்பட்டு இருந்தா பரவாயில்ல, எவ்வளவு பெரிய செல்வந்தர் பட்டினத்தார், அவர் வந்து அதை பார்த்த உடனே அவருக்கு அந்த ஒரு உணர்வு வருது. உடனே என்ன பண்றா, காதற்று ஊசியும் வாராதுன்னு படித்த உடனே எல்லாத்தையும் துறந்துடுறாருன்னு பார்க்குறோம். அதுக்கு தான் எங்கள் ஐயா சொல்லுவாங்க, நாமளும் தான் படிக்கிறோம், பல முறை படிக்கிறோம், ஆனால் நமக்கு வந்து நம்ம எல்லாம் விட்டுறோமா இல்லை அந்த பற்று போதா என்று சொன்னால், நாம் படிக்கிறோம், அவர்களெல்லாம் உணர்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானுடைய அந்த குடையினுடைய சிறப்பு சொன்னார் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களுடைய அந்த குடை இருக்கே, வெண்கொற்ற குடை, அதை பற்றி சொல்கிறார் பட்டினத்தார். அந்த பாட்டு பாருங்க. இது வந்து கட்டளை கலித்துறை, இந்த ரெண்டாவது பாட்டு. சும்மா சொல்கிறேன் அந்த யாப்புக்கு. குடை கொண்டு வையம் எல்லாம் குளிர்வித்து எரிபொற்றிகரி படை கொண்டு இகழ் தெரும் பார்த்திவர் ஆவதில் பைம்பொன் கொன்றை தொடை கொண்ட வாசடை அம்பலத்தான் தொண்டர்க்கு ஏவல் செய்து கடை கொண்ட பிச்சை கொண்டு இங்கு வாழ்தல் களிப்புடைத்தே என்று சொன்னால், எவ்வளவு அவங்கெல்லாம் வந்து
அந்த உயர்ந்த நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு குடை கீழாக இந்த உலகத்தையே ஆளும் அளவிற்கு நமக்கு ஆற்றல் வந்தாலும், அதான் அவர் சொல்றார், குடை கொண்டு சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடுலாம் கிடையாது. இவ்வையமெல்லாம் குளிர்வித்து என்று சொன்னால் தன்னாட்சி செய்தால், குளிர்மையான அந்த ஆட்சி செய்தாலும் கூட, எரிபொற்றிகரி படை கொண்டு இகழ் தெரும் என்று சொன்னால், பொன்னாலாகிய அந்த சக்கரத்தினால், ஆணை சக்கரத்தினால், இகல் என்று சொன்னால் பகைவர்கள், பகைவர்களை எல்லாம் தெரும் என்றால் அழிக்கும், அழிக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்தாலும், பார்த்திவர், பார்த்திவர் என்று சொன்னால் மன்னர், அந்த மன்னருடைய ஒரு பதவி ஆவதினும், ஆவதில்னு சொன்னா ஆவதினும் அது உயர்ந்தது கிடையாதுன்ட்டார். நமக்கு ஒரு சாதாரண ஒரு ஏதோ ஒரு பதவியை விடுங்க, அரசாங்க வேலையே இருக்கட்டுமே. எங்க இதெல்லாம் கல்லூரியில் வந்து அப்படியே சொல்லுவாங்க, டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிடுங்க, டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிடுங்க, நீங்கள் பாஸ் பண்ணலாலும் பரவாயில்ல, எழுதிருங்க, எழுதி ஒரு சின்ன நிலையில் கூட போயிடுங்க உங்களுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் படித்து அதில் பெருசாக போயிடலான்னு சொன்னால் உண்மைதான். அது அரசு வேலைன்னு சொன்னால் நிரந்தரம் தான். என்னதான் இருந்தாலும் அது ஒரு பணி, அவ்வளோதானே. இவங்க சொல்றது உலகத்தையே ஆளக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்தாலும் ஆவதில் அதை விட உயர்ந்தது எது சொல்றாரு பாருங்க. பைம்பொன் கொன்றை தொடை கொண்ட வார்சடை அம்பலத்தான் தொண்டர்க்கு ஏவல் செய்து கடை கொண்ட பிச்சை கொண்டு இங்கு வாழ்தல் களிப்புடைத்தே. கோயில் என்று சொன்னால் சிதம்பரம், சிதம்பரத்தில் பாடுகிறார். சும்மா பிச்சை எடுத்து சொல்லலை, அடியார்களுக்கு நான் தொண்டு செய்து கொண்டு அந்த வாசல்ல நான் உட்கார்ந்து ஒரு ஏதோ யாசகம் கேட்டு சாப்பிட்டால் அதில் வரக்கூடிய சந்தோஷம் எனக்கு வந்து ராஜாவாக இருந்தால் கிடைக்குமா என்று கேட்கிறார்னு சொன்னால், அவர்களெல்லாம் அந்த உண்மையான அந்த துறவு பட்டினத்தார் தான். அந்த பட்டினத்தார் படத்தில் அந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. மன்னர் வந்து அவர் இடத்துல கேட்பார், ஏங்க உங்களுக்கு என்ன மதிமயங்கி போயிடுச்சா என்பது போல் கேட்பதற்காக வருவார். அவர் இவ்வளோ செல்வந்தராக இருந்துட்டு நீங்கள் வந்து துறந்துட்டீங்களே அப்படின்னும் பொழுது, எனக்கு இதில் தான் மகிழ்ச்சியாக இருக்குது பண்ணால் அவர் போக வேண்டியது தானே, இந்த துறவினால் நீங்கள் பெற்ற பயன் எது அப்படின்னு கேட்பார். இது அந்த படத்தில் இருக்குது. அடிக்கடி எங்கள் வகுப்பாசிரியர் அதை சொல்லுவார், அதெல்லாம் போட்டு பாருங்கடா யூடியூப்பில் என்னென்னமோ பார்க்குறீங்க அப்படின்னுவார். என்ன சொல்லுவார், இப்படி பார்த்துட்டு, நீங்கள் வந்து நாட்டுக்கு அரசர், நீர் நிற்க யான் இருக்க, இதுதான் பயன் அப்படின்றவார். துறவியாக இருப்பதனால் என்னிடத்துல நீங்கள் நின்று கொண்டு பேசுகிறீங்க, ஒன்றுமே இல்லாத ஆண்டி நான் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொன்னால் அதுதான் இந்த துறவனுடைய பயன் என்று சொன்ன உடனே அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு போயிடுவார். ஏன்னா மன்னர் இல்லையா. அப்போ அவங்களுக்கெல்லாம் பெருமான் மேலே எவ்வளவு அன்பு இருந்தால் குறிப்பிடுவார்கள். தில்லை பெருமானிடத்திலே நான் அந்த ராஜகோபுரத்து வாயிலில் அவர் பாடுறார் இல்லையா, கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய் என்பது போல, என்னதான் ஒரு பதவியில் போயிட்டாலும் அவர்களுக்கு மேலே யாருன்னா ஒருத்தவங்க இருந்தால் அவங்களுக்கு நம்ம பயந்தாகணும், அந்த மக்களுடைய ஒருத்தருக்கு பதில் சொல்வது போல இருக்கணும், இங்கே இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி, இந்த உலகில் வெண்கொட்ட குடையை காட்டிலும் பெருமானே கையில் ஏந்தி கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அந்த குடை மிகவும் உயர்ந்தது என்பதை பட்டினத்தடிகள் குறிப்பிடுகிறார். இதனால் பெருமானது கொற்றக்குடையின் சிறப்பும் பின்னது பாட்டில் உலகில் அரசனது குடையின் தாழ்வும் கூறப்பட்டது என்று அதனுடைய அந்த இது குறிப்பு 16வது பக்கத்துல 31வது பாடல். பண்டிசரி கோவண உடை பழமை கூற கொண்டதோர் சழங்களுடை ஆர்ந்தழகு கொள்ள வெண்துகிலுடன் குசை முடிந்து விடு வேணு தண்டுருகை கொண்டு கழல் தள்ளு நடை கொள்ள. அப்படியே வந்து அந்த கதாபாத்திரமாவே மாறிடுறார் பெருமான். வந்து அவர் எவ்வளோ வந்து அவர் பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம்னு பாடின மாதிரி அவருக்கு என்ன வந்து எப்போ பிறந்தார் இல்லை எப்போ இறக்க போகிறார், பெருமான் எப்பவுமே நிலையான பொருளாக இருக்கக்கூடியவர். ஆனால் இங்கே சுந்தரருக்கு வரார் இல்லையா, வரும்போது எப்படி வராரா, பண்டிசரி கோவண உடை பழமை கூற, அவர் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோவணமே வந்து அவருடைய அந்த பழமையை கூறுகிறதாம். எவ்வளோ பழமையாக இருக்கிறார் பாருப்பா என்பது போல. இன்னொன்று அதுதான் எழுதியிருப்போம், அந்த மண்ணுக்கலை துண்ணு பொருள்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன, நிலை பெற்ற நூல்களில் பொருந்திய பொருள்களை உடைய வேதம். திருமூலர் கூட என்ன சொல்றார், வேதத்தை விட்ட அறமில்லை என்று சொல்றார். வேதம் என்பது உலகியல் நூல் என்று சொன்னால் அதுல எல்லா அறங்களும் கூறப்பட்டிருக்கிறது. அப்போ மற்ற நூல்கள் அறம் சொல்றாங்களே சார்னு சொன்னா எல்லாமே வேதத்தில் கூறப்பட்ட அறங்கள் தான்
அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனுடைய சிறப்பு சொல்லுவாங்க. அதான் அவர் வேத சிறப்புனே சொல்றார் திருமூலர். அதை தான் அருணையறையை எழுதும்பொழுது என்ன எழுதுறாங்க, நிலை பெற்ற நூல்களில் பொருந்திய பொருள்களுடைய வேதம் அப்படின்னா என்ன பொருள், வேதத்தின் பொருளையே மற்றைய நூல்கள் கொண்டு நிற்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அப்போ வேதம் வந்து பெருமானால் சொல்லப்பட்டது என்று சொன்னால் அது பழையது என்பதை வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த வேதம் தானே அவருக்கு வந்து கோவணமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் மிகவும் பழையவர், பெருமானும் பழையவர், அந்த கோவணமும் பழையதாக இருக்கிறது, அதுவே அவருடைய பழமையை சொல்கிறது என்று பார்க்கிறோம். இப்போ எனக்கு ஒரு நகைச்சுவை நினைவுக்கு வருது. இது பாரதிய வித்யா பவன்ல மெய்ப்பொருள் நாயனார் குறித்து பேசுவதற்காக நாங்கள் வந்து போயிருந்தேன். அப்போ வந்து அது உலகநாயகி பழனின்னு சொல்லிட்டு அம்மா இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க தான் சேக்கட ஆராய்ச்சி மையத்துக்குலாம் வருவாங்க. அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய அவங்க தான், ஆமாம் ஆமாம், பேராசிரியர். அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறப்போ என்னென்னா, சேக்கராரில் இருக்கக்கூடிய இவர் இருக்கார் இல்லையா, நீதியரசர் ஜெகதீசன் ஐயா, அவங்க வந்து அவரும் அவங்களுடைய மனைவியும் வந்து ரெகுலராக வந்து வராங்க போல இருக்கு. எனக்கு 3ஆவதே கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, முதல் 2 இதுக்கு வந்து அவங்க வந்தாங்க, இதுக்கும் வந்து நீதியரசரும் அவங்க மனைவியும் வருவாங்க, எல்லா நிகழ்ச்சிக்கும் வரேன்னு சொல்லியிருக்கிறா, அதனால் வந்து எப்பயும் நீங்கள் நல்லா தான் பேசுவீங்க, இது மாதிரி அவங்க வராங்கன்றது நாங்கள் ஒரு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு மகிழ்ச்சின்னு சொன்னால், முதல்ல ஐயா என்னுடைய உரையை கேட்டது அங்கே தான் லைவாக கேட்டார், வந்து உட்காந்துட்டார். எனக்கு உண்மையை சொல்ல வேண்டும் சொன்னால் அவர் வந்தது பயம் கிடையாது, இவர் வந்தது தான் எனக்கு ரொம்ப பயமாகிடுது. அந்த வீடியோலேயே பார்த்தா ஸ்வெட் ஆகி போயிருக்கோம் உடம்புலாம். எனக்கு மெய்ப்பொருள் நாயனார் பற்றி பேசுகிறோம். அப்போ பேசும்போது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, புத்தகம் வந்து ஒரு பழைய புத்தகம், பெரிய புராணம், அதுதான் உண்மையிலே செம்பதிப்பு. என்னன்னு சொன்னால், அந்த பக்கத்து திருப்பும் பொழுதே பக்கத்திற்கு மேலே என்ன இருக்குன்னு சொன்னால், நாயனாருடைய அந்த வரலாற்று குறிப்பில் எங்கே இருக்கிறாங்க. இப்போ சும்மா திருப்புறன்னு வச்சுங்களேன், இப்போது பெருமான் வந்து சுந்தரரை தடுத்தாட்கொள்ள எழுந்தருளல், இப்போ திருவெண்ணைநல்லூருக்கு வெண்ணெய்நல்லூரில் எழுந்தருளல், பித்தாபெரி சூடி பாடியது, அதுபோல் வந்து ஈஸியாக இருக்கும், நமக்கு பாட்டு எடுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அந்த மாதிரி பதிப்பே இப்போ வர்றது கிடையாது. என்ன போட்டுறான், பெரிய புராணம். பெரிய புராணம்னா அதான் நமக்கு தான் தெரியுதே, அது எதுக்கு போடுறது. அது மாதிரி ஒரு பழைய பதிப்பு எடுத்துக்கிட்டு போனேன். நம்ம வந்து அது சிவபெருமான் பழசா எடுத்துகிட்டு போன மாதிரி, அதனால் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ல, அதுதான் இருந்தது எடுத்துக்கிட்டு போனேன். அப்போ அவர் நீதியரசர் வாங்கி பார்த்துட்டு பொறுமையாக அப்படி பார்த்தார். அது எடுத்தாலே 7 ஏடாக வந்துடும், ஜாக்கிரதையாக பார்க்கணும். பார்த்துட்டு, இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் எங்கேருந்து பிடிக்கிறீங்க நீங்களா அப்படின்னாரு. ஏதோ இருக்குதுங்கய்யா பழைய புத்தகம் அப்படின்னு. அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரா, அவருடைய பழமையை அந்த கோவணத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருங்க, அவ்வளோ பழமையானவராக இருக்கிறார் சொல்லிட்டு உடை பழமை கூற கொண்டதோர் சழங்கள் உடை ஆர்ந்த அழகு கொள்ள. ஏன் அவருடைய அந்த உடை வஸ்திரம் கூட ஆடுது என்று சொன்னால், அவரே வயசானவராக இருக்கிறார், தள்ளாடிக்கொண்டே வருகிறாரா, தளர் நடை, ரொம்ப தளர்ந்து வருகிறார். அதனால் வந்து அந்த உடையும் ஆடுகுது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, அழகு கொள்ள. வெண்துகிலுடன் குசை முடிந்து விடு அப்படின்னா, ஒரு வெண்மையான ஒரு துணியையும், குசை என்று சொன்னால் தர்ப்பை, தர்ப்பை புள்ளையும் இணைத்து ஒரு தண்டில் கட்டி கொண்டு இருக்கிறாராம். அது வந்து மூங்கில் தண்டு. அது என்ன சொல்கிறாங்க, பொதுவாக வந்து ஒரு தண்டு வைத்து கொண்டு இருப்பாங்க துறவியாக இருக்கிறவங்க. இன்னொன்று தளர் நடை இல்லையா, அதை ஊன்றுகோல் போலவும் பயன்படுத்துகிறாராம். அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறார், வேணு தண்டு ஒருகை கொண்டு கழல் தள்ளு நடை கொள்ள. இப்படி அவருடைய திருமேனியெல்லாம் இருக்குது, அப்படியே அதை ஊன்றிக்கொண்டு தளர்ந்து வந்து கொண்டிருக்கிறாராம். இவ்வளோ தளர்ந்து வரவர் அங்கே பேச போகிற பேச்சு இருக்கு பாருங்க, ஒரு இளைஞருக்கே கோபம் வர மாதிரி பேசுகிறார். அது என்னன்றது பாப். அந்த அமர்நீதி நாயனாருடைய புராணம் உங்களுக்கு மேற்கோள் கொடுத்துருக்கோம். ஓங்கு கோவண பெருமையை உள்ளவாறு உமக்கே இங்கு நான் சொல்ல வேண்டுவது இல்லை. பெருமான் வந்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இது அமர்நீதி 6 இடத்துல. என்னுடைய அந்த கோவண பெருமையை நான் சொல்ல வேண்டியது இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அமர்நீதி நாயனார் புராணத்தில் சொல்கிறார். அப்போ அந்த கோவணம் என்பது சிறப்புடையதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 32வது பாடல். மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ, அத்தகைய மூப்பெனும் அதன் படிவமேயோ, மெய்த்த நெறி வைதிகம் விளைத்த முதலேயோ, இத்தகைய வேடமென ஐயமுறவெய்தி. ரொம்ப பார்ப்பவர்களுக்கெல்லாம் சந்தேகம் எழும்படியாக இருக்கிறதாம் அவருடைய அந்த திருமேனி, திருக்கோலம். என்ன, இவர் ரொம்ப அழகாக இருக்கிறாரே, அழகுன்னு நம்ம ஒன்று சொல்கிறோமே, அந்த அழகுக்கு வயசானா எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்குது இவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார். மொய்த்து வளர் பேரழகு என்று சொன்னால்
செறிந்து வளர்கின்ற அந்த அழகானது மூத்த வடிவேயோ. நம்ம அழகுன்னு ஒன்று சொல்றோமே, அந்த அழகுக்கு வயசாச்சுன்னா எப்படி இருக்குமோ அதான் இதுவோ அப்படின்னு சொல்றாங்க. இல்லைனா அத்தகைய மூப்பெனும் அதன் படிவமேயோ. மூப்பு மூப்பு என்று சொல்கிறோமே, ஒரு வயசானவர்களுக்கு என்னென்ன இலக்கணம்லாம் இருக்கணுமோ அந்த இலக்கணம் எல்லாம் இருக்கிற மாதிரி இவர் இருக்கே. அப்ப அந்த வயதான தோற்றம் இருக்கே மூப்பு, மூப்பினுடைய படிவமோ நகலோ அப்படின்றாங்க. மூப்பினுடைய படிவமோ அல்லது மெய்த்த நெறி வைதிகம் விளைத்த முதலேயோ என்று சொன்னால், முதல்னு சொன்னா மூல முதல்னு அர்த்தம். சுந்தரர் வந்து பாடுறார் இல்லையா, முன்னவன் அப்படின்னு பாடுறார். எல்லாற்றுக்கும் பெருமான் தான் மூலமாக முன்னவனாக இருக்கிறான். அதுபோல வைதிகம் விளைத்த என்று சொன்னால் அந்த வேத நெறி விளைவதற்கு மூலமாக இருந்த பெருமான் மூலக, ஏன்னா அவர் தான் சொல்றாருன்னு பார்க்கிறோம். வேதமும் சொல்றார் பெருமான், ஆகமங்களும் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அது அனாதி பொருள் அல்ல, பெருமான் தான் வந்து சொல்கிறார்ன்றது நம்முடைய. அதுதான் சொல்றார், வைதிகம் விளைத்த முதலேயோ. பார்ப்பவர்களுக்கெல்லாம் வந்து சந்தேகமா இருக்குது, யார் இவருடைய கோலத்தை பார்த்தாலே வந்து என்று. இத்தகைய வேடம் என ஐயமுற வெய்தி, இதுல இவர் என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையே என்று பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஐயம் வருகிறது, சந்தேகம் வருகிறதா. 33வது பாடல். வந்து திருமாமரை மனத்தொழில் தொடங்கும் பந்தரிடை நம்பி எதிர் பண்ணு சபை முன்னின்று இந்த மொழி கேண்மின் எதிர் யாவர்களும் என்றான் முந்தை மறை 1000 மொழிந்த திருவாயான். இப்போ போறாரே, போயிட்டு யாருன்னா பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் எதுனா ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, இப்போ நம்ம கூட ஏதோ ஒன்று பேசணும், ஏதோ ஒன்றுதுன்னா திருமணத்தில் போய் அப்படியே மணமகன் மணமகளுக்கிட்டே போய் இது பண்ணுவோம், சண்டை போட வராரு தான். போகும்பொழுது பின்னால் போல நடுவுலலாம் எங்கேயும் போலையாம், நேராக போனார் மணப்பந்தல் இருக்கிறியா மணமேடை, மணமேடைக்குள்ளே போயிட்டார். நம்பி எதிர்னு சொல்கிறாரு பாருங்க, சுந்தரருக்கு எதிரில் போய் நிற்கிறார். நின்றுட்டு சுந்தரர்கிட்ட எதனா சொல்கிறாருன்னா அவர்கிட்ட எதுவும் சொல்லையா, பா எல்லாரும் கேளுங்கப்பா, நான் ஒன்று சொல்ல போகிறேன், ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் கேளுங்க அப்படின்றாராம். அவர் எவ்வளோ வந்து பாருங்க அவருக்கு. அதுதான் சொல்கிறார், வந்து திருமாமரை மனத்தொழில் தொடங்கும் என்று சொன்னால் அந்த மணப்பந்தர் பந்தரிடை பண்ணு சபைன்னு சொல்கிறார். அங்கே சபையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் சுந்தரருடைய திருமணத்தை பார்க்க வருவவங்களாம் சாதாரணமானவங்க கிடையாது. அதனால் அது புகழ்தக்க அவைன்னு எழுதுகிறாங்க. சபைனா வேற, அவைனா வேற. அவை என்பது அறிந்தவர்கள் சான்றோர்கள் கூடிய வந்து இடம். அந்த அவை போல இருக்குது அவருடைய அந்த திருமண கூட்டமே. 17வது பக்கம் பாருங்க, அதனுடைய குறிப்பு. ஓ, ஒண்ணுதான் கொடுத்துருக்கு. சரி, அடுத்த பாட்டு தான் நான் எழுதியிருக்கேன், குறிப்பு வந்து எழுதல. என்னன்னா எளிமையா இருக்கிறதுனால எழுதல. அவர்கிட்ட வந்து அந்த அறிவான்ற சபை போன்ற இருக்க அவங்க கிட்ட போய் இந்த மொழிக்கு ஏன்மின் எதிர் யாவர்களும், எதிரில் இருக்க எல்லாரும் வந்து நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லிட்டு பெருமான் சொல்கிறார். அவர் யார் என்று சொன்னால் முந்தை முன்னை 1000 மொழி 1000 மறை மொழிந்த வாயான் என்று சொன்னால், பெருமான் வந்து வேதங்களை சொன்னார்னா அது பல பல வகைய வேதங்களா இருக்குது. 1000னா 1000 கிடையாது, பல வகையான வேதங்கள், ஏன்னா சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால தான் நம்ம உமையம்மை பூஜை செய்ய வரும்போது கூட ஆகமங்கள் 28ன்னு சொல்கிறோமே தவிர அது எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் என்று சொல்வது போல வேதமும் வந்து எண்ணில் வேதங்களாக இருக்கிறது என்பதை வந்து பார்க்கிறோம். அதுதான் வந்து சொல்கிறா 34வது பாடல். அப்படி சொன்ன உடனே அவங்களுடைய அந்த நிலை பாருங்க. என்று உரைசை அந்தனனை எண்ணில் மறையோரும் மன்றல் வினை மங்கள மடங்கலனையானும் நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்றே நின்றதிவன் நீர் மொழிமின் நீர் மொழிவது என்றா. என்ன, அவங்க வந்து சொன்ன உடனே இவங்க இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சேக்கிழார் வந்து நயமாக சொல்கிறார். அப்படி சொல்லி அந்த அந்தனரை பார்த்து மறைவரை பார்த்து என்ன சொல்கிறாங்களா, எண்ணில் மறையோர் என்று சொன்னால் ரொம்ப கூட்டமாக இருக்கக்கூடிய மறைவர்கள் என்று ஒரு பொருள். எண் இல் மறையோர்னு சொன்னால் எண்ணமே இல்லாமல் புத்தி கெட்டு போய் அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்களா, அவரே சண்டை போட வந்திருக்கிறார், அவரை பார்த்து உங்களுடைய வரவு நல்வரவு ஆகுக அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்தது எங்களுடைய தவம் என்று சொல்கிறாங்களாம். யோசிக்காமல் சொல்லிட்டாங்க போல இருக்குது, ஏன்னா அவர் வாழ்த்துவதற்காக வரல, பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாருன்னு சொல்கிறார். எண்ணில் மறையோரும் மன்றல் வினை என்று சொன்னால் அது மன்றல் வினை மங்களன் வருது, மங்கள மன்றல் வினை அப்படின்னு படிச்சுக்கிறோம். மங்களமாகிய திருமண வினை, திருமணத்திற்கு உரிய அந்த செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அப்படின்னா என்னன்னா இன்னும் வந்து தொடங்கலை, என்னென்னலாம் செய்யணுமோ அப்படியே செய்து கொண்டே இருக்கிறாங்க. செய்யும் பொழுது
மடங்கள் அணையானும் என்று மடங்கள்னா சிங்கம், ஆண் சிங்கம் போல இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமியும் நன்று உமது நல்வரவு, நம்ம சொல்றோம் இல்லையா, வெல்கம் வாங்கன்னு சொல்வது போல உங்களுடைய வரவு நல்வரவு ஆகுக என்று சொல்லி, நங்கள் தவம் என்றே எங்களுடைய தவத்தின் காரணமாக நீங்க வந்திருக்கிறீங்க என்று சொல்லி, நின்றது இவன் நீர்மொழிமின் அப்படின்னா, இவன் என்று சொன்னால் இங்கன்னு அர்த்தம். அந்த மூன்று சுழி நீர் மொழிமின், நீர் மொழிவது என்றா, நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க, இங்க இருந்து சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம் அப்படின்னு. என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, அதனால சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்க 35வது பாடல். பிஞகனும் நாவலர் பெருந்தகையை நோக்கி, ரொம்ப வம்பு பண்றவரா இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த ஐ கான்டாக்ட் வந்து சுந்தரர் பார்க்குறாரா, நல்லா சுந்தரரை பார்த்துட்டு, அப்போதானே அவர் கோவம் வரணும், அவரை பார்த்து சொல்றார். ரொம்ப பெருமான் வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பொறுமையை சோதிக்கிறான்ப்பா கடவுள் அப்படின்றது போல சுந்தரர் ரொம்ப வந்து பண்றாரு அவர். பிஞகனும் நாவலர் பெருந்தகையை நோக்கி, அத்தனை பேர் இருந்தாலும் அவர் ஒரு பார்த்துட்டு என்ன சொல்றார், என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசைவால் யான் முன்னுடையதோர் பெரு வழக்கினை முடித்தே நின்னுடைய வேள்வியினை நீ முயல்தி என்றான். சுந்தரரை பார்த்து, எப்பா உனக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருந்தது, அதனால வந்து ஒரு பழைய வழக்கு ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு நீ அப்புறம் போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். எவ்வளோ கோவம் வரும் சுந்தரருக்கு, அதுதான் வந்து அடுத்த பாட்டில் சொல்ற போறார். அதுக்கு முன்னாடி பிஞகனும் என்று சொல்றார் பெருமானை சொல்லும் பொழுது. அந்த பிஞகன் என்று சொன்னால், அல்லது பிஞகம் அப்படின்னா தலைக்கோலம் என்று பொருள். தலைக்கோலம்னா பிஞகம், தலைக்கோலத்தை உடையவன் என்று சொன்னால் பிஞகன். சிவபுராணத்தில் கூட பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க, அது ஏன் வந்து தலைக்கோலம் எல்லாரும் தானே உடையவங்க. இப்போ கூட வந்து பெண்கள் வந்து விதவிதமாக தலைக்கோலம் பண்ணுறாங்க. வைஷ்ணவத்திலையும் சரி, அவர்கள்லாம் நிறைய அலங்காரம்லாம் செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். மற்ற தேவர்கள் எல்லாம் வந்து தலைக்கு அலங்காரம் செய்வாங்க. ஏன் இவர் வந்து பிஞகன் என்று சொன்னால், இவரை மாதிரி தலைக்கோலம் யாருமே வைத்துக்கிறது கிடையாது. இவர் என்ன வைத்திருப்பார், தலையில் பாம்பு வச்சுட்டு இருப்பார், கங்கையை வைத்துட்டு இருப்பார், சந்திரனை வைத்து கொண்டிருப்பார். இந்த மாதிரி ஒரு தலைக்கோலம் யாருக்குமே கிடையாது என்பதனால, அதில் கூட ரொம்ப தனித்துவமாக இருக்கிறார் என்பதனால் அந்த பிஞகன் என்ற ஒரு சொல் பெருமானுக்கே உரியதாக ஆகின்றது. அதுதான் அருணையார் எழுதிய உரை தான் இது, இப்போ நான் சொன்னது அதுதான் எழுதியிருக்கு. சிவபெருமானது தலைக்கோலம் மணிமுடியும் நறுமலர் கண்ணியும் முதலாய பிறர் தலைக்கோலங்கள் போலாது. மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாசனை மலர்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருப்பார். அப்படி இல்லாமல் இவர் என்ன பண்ணுறார், சடைமுடியும் பிறைக்கண்ணியும் கங்கையும் பாம்பும் முதலியனவாக வேறுபட்டு நிற்றலின் இப்பெயர் அவனுக்கே உரியதாயிற்று. இப்போ சிவன் என்று சொன்னால் மங்களம் செய்பவன் என்று தானே அவன் அந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணா சொல்லலாமா என்றால், இல்லை இல்லை, சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான், பெருமானுக்கு மட்டும்தான் சொல்லணும் என்பது போல பிஞகன் என்று சொன்னால் பெருமானுக்கு மட்டும்தான் சொல்லணும். அதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, என்னன்னா பின்னகம் தான், அதுதான் மருவி பிஞகம் அப்படின்னு வருது என்று அவர்கள் அந்த இலக்கணம் எழுதுகிறார்கள். அவர் சுந்தரர் பார்த்து சொல்லும் பொழுது பெருமான் பாட்டில் எப்படி வருது, என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசைவால், இசைவுன்னு சொன்னா அந்த ஒப்புக்கொள்ளுதல், இந்த விழாவிற்கு நீங்கள் வருவதற்கு இசைவு தருகிறீர்களா அப்படின்னா, சரி வந்துடுறேன் அப்படின்ன உடனே சரி அப்படின்னு அவங்களுடைய விருப்பத்தை அவங்க சொல்லிடுறாங்க இல்லையா, உறுதி சொல்லிடுறாங்க. அதுதான் வந்து அந்த இசைவுன்னு சொல்வது. எப்படி சொல்றார், உனக்கும் எனக்கும் ஒரு இசைவு தந்திருக்க, ஒப்பந்தம் தந்திருக்கேன்னு சொன்னா அது என்ன பொருள், உன்னையும் என்னையும் தவிர இங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாதுப்பா, அது கைலாயத்தில் போட்ட ஒப்பந்தம், அதனால உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்பது பொருள். இவ்விருவர் அல்லது பிறர் யாரும் கைலையில் நடந்ததை அறியார் என்பதும் குறிப்பு. உனக்கு எனக்கும் ஒரு வழக்குன்னு ஒரு பொருள், இதை யாருக்கும் தெரியாதுப்பா, நம்ம தான் பேசிக்கணும் என்பது ஒரு பொருள். ஆனால் உண்மையான இதை என்ன சொல்றாருன்னு சொன்னா அப்புறம் சொல்ல போறார், உன்னுடைய தந்தையினுடைய தந்தை அவர் கொடுத்த அந்த அடிமை ஓலை சீட்டினால தான் நீ வந்து அடிமைன்னு சொல்ல போறார். இன்னொன்று கைலையில் நடந்த அந்த சரிதம் என்பது குறிப்பு என்பதை பார்க்கிறோம். இசைவு என்று சொன்னால் இசைவினால், ஒப்பந்தத்தினால். இது சீகேஸ் என்ன எழுதுறாருன்னா, கேஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிமெண்ட்னு எழுதுறார். வழக்கு என்று காரணம், அந்த வழக்கு வந்து சொன்னா எவ்வளவோ காரணத்தினால வரலாம், என்னென்னவோ பிரச்சனையால வழக்கு போடுறான் இல்லையா. ஆனால் அக்ரிமெண்ட்னு சொன்னா நீங்க போட்ட அந்த ஒப்பந்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அப்படி வரக்கூடிய ஒரு பிரச்சனை இதுன்னு சொல்லிட்டு அவர் எழுதுறார். அது நவீனத்தில் சொல்லக்கூடியவங்க. வழக்கு பல நிலையிலிருந்து கிளம்பும்
அவற்றுள் இது ஒப்பந்த வழக்கு என்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். என்ன ஒப்பந்தம் என்பது தான் 52வது பாடலில் காணலாம் அப்படின்ட்டு அது பாட்டு வரப்ப நம்ம வந்து பார்த்துக்கலாம். முயல்தி என்று பாட்டில் வருது. முயறி என்பதும் பாடம் அப்படின்னா அது பாட வேறுபாடு. சும்மா பாட வேறுபாடெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக அதை வந்து நம்ம எழுதியிருக்கோம். 18வது பக்கம். அது சொல்லிய உடனே 36வது பாட்டு. நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகரில்லான் உற்றதோர் வழக்கினிடை நீ உடையது உண்டேல் மற்றது முடித்தலதியான் வதுவை செய்யேன் முற்றவிது சொல்லுகென வெள்ளை முடிவில்லான் எல்லை முடிவில்லான். என்னன்னா, உண்மையிலேயே வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குமானால் அதை நான் முடித்து கொள்ளாமல் திருமணம் செய்துக்க மாட்டேன் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். அது சொல்லும் பொழுது அவருக்கு இப்பயே லேசா கோபம் வந்துருச்சுன்றார் சேக்கிழார். அந்த ஒரு குறிப்பு எப்படி சொல்றாரு பாருங்க. உற்றதோர் வழக்கின் இடை என்னிடத்துல நீ உடையது உண்டேல், நீ என்று சொல்லி ஒருமையில சொல்றார். நீர் உடையது ஒன்றேல்னு சொல்ல, உனக்கும் எனக்கும் சொல்ற, உங்களுக்கும் எனக்கும் சொல்ல, உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குன்னு சொன்னா சரி அதை நான் முடிச்சுட்டு திருமணம் செய்துக்கிறேன் என்று அந்த ஒரு கோபமான ஒரு பாணி அவருக்கு வருதுன்னு பார்க்குறோம். ஏன்னா வழக்கு இருக்குன்னு சொன்னா முதலையே சொல்லாம இப்படி வந்து திருமணத்தின் போது வந்து சொல்றியே என்பது போல அவருக்கு இந்த பாட்டிலே கோபம் வந்துடுது. அது சொல்றார் சேக்கிழார். பெருமானை சொல்லும் பொழுது நெற்றி விழியான் அப்படின்னு சொல்றார். நெற்றி விழியான் என்று சொன்னால் கண்பொழி நெற்றியினான் என்று அவங்க பாடுவது போல நெற்றியிலே நயனத்தை உடையவன், நெற்றிக்கண் உடையவன் பார்க்கிறோம். இங்க என்னன்னா எதிர்மறை பொருளாகும். நெற்றி விழியான் என்று சொன்னால் அந்த நெற்றிக்கண்ணை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். நெற்றிக்கண்ணை காமிச்சிட்டா இவர் தான் சிவபெருமான்னு தெரிஞ்சிடும். எனவே விழியான், விழிக்காமல் அதை மறைத்து வச்சு கொண்டிருக்கிறாரா. முதல்ல சொன்னார் இல்லையா, அதை மறைத்து தான் திருநீர் பூசி கொண்டிருக்கிறார். நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகரில்லான், நிகரில்லான் என்று சொன்னால் ஒப்பில்லாத சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, ஒரு காப்பியத்தினுடைய தலைவன் வந்து ஒப்புமை இல்லாத ஒரு சிறந்த ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். அதற்காகவும் இன்னொன்று பெருமானே வந்து தடுத்தாட்கொள்கிறார். நம்மை உனக்கு தோழமையாக தந்தனம்னு சொல்றார். இவர் வந்து நீ வன்துண்டன் என்றெல்லாம் சொல்றாருன்னு சொன்னா இந்த தவம் வந்து சுந்தரருக்கு தான் இருக்குது என்று அவர் நிகரில்லான். உற்றதோடு வழக்கினிடை நீ உடையது உண்டேல், உண்டேல்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு இன்னும் வந்து அவர் சரியா நினைக்க எதுவும் இருக்காது போல இருக்கு, வழக்கு இருக்காது போல இருக்குன்னு நினைக்கிறார். ஒருவேளை இருக்குமானால் வா நமக்கு ரெண்டு பேருக்கு இதான்ப்பா பிரச்சனை, பேசி முடிச்சிடலான்னு சொல்லலை. வழக்கு இருக்குமானால் அதை நான் வந்து சரி செய்யறேன்னு தான் சொல்றார். மற்றது முடித்துறது நான் வதுவை செய்யன்னு சொல்லிட்டு முதல்ல நீ முழுசா சொல்லுப்பா, இப்படி வந்து பாதி சொல்றியே, முற்ற விதி சொல்லுகேன, முழுசா என்ன பிரச்சனைன்றத சொல்லு என்று சொல்ல உடனே எல்லை முடிவில்லான். பாட்டு எடுத்து தொடரணும். எல்லை முடிவில்லான்னு சொன்னா பெருமான் எல்லை இல்லாதவன், அவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியன் என்று சொல்லுவது போல பெருமான் எல்லை கடந்தவனாக இருக்கிறான். இந்த எல்லையில அவன் அடக்க முடியாது. அதனாலதான் சித்தாந்தத்துல கூட அளவைகளால் வந்து அறியப்படாதவன் சொல்லுவாங்க. ஞானசம்பந்தர் கூட அதனாலதான் ஓரளவுக்கு மேல சோதிக்காதீங்க, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் அப்படின்ட்டார். நீங்க உணர்ந்தாதான் பெருமானை உணர முடியுமே தவிர ரொம்ப நீங்க சோதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு நீங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியாது என்று சொல்றாருன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எல்லை முடிவில்லானாகிய சிவபெருமான் சொல்றார். என்ன சொல்றார் 37வது பாட்டுல, ஆவது இது கேள்மின் மறையோர் என் அடியான் இன் நாவல் நகர் ஊரன் இது நான் மொழிவது என்றான். தான் பிரச்சனையா போச்சு. சொல்லிட்டார். சொல்லிட்டு தேவரையும் மாலையின் முதல் திருவின்மிக்கோர் யாவரையும் வேரடிமையா உடைய எம்மான், பெருமான் எல்லாரையும் அடிமையாக உடையவன், அவன்தான் முதல்வன் என்று சொன்னால் எல்லாருமே பெருமானுக்கு கீழே அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனா சுந்தரரை மட்டும் சிறப்பாக வந்து அவரே வந்து சொல்றார், இவன் என்னுடைய அடிமை என்று சொல்கிறார் சொன்னா அது சுந்தரருடைய தவம். அதுதான் சொல்றார். என்னன்னு கேட்கறல்லப்பா, ஆவது இதுதான் இப்ப நான் சொல்ல போறது கேளு. கேண்மின் மறையோர், அங்க இருக்கக்கூடிய மறையவர்களே எல்லாரும் கேளுங்க என்று சொல்லிட்டு, என் அடியான் என்னுடைய அடிமை இவன் யாரு, இந்நாவல் நகர் ஊரன் இது நான் மொழிவது என்றார். இங்க இருக்கக்கூடிய சுந்தரன் நாவலூரனுடைய அந்த ஊரன் சொல்றீங்க இல்லையா, அவன் வந்து என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறார்கள் என்றால் தேவரையும் மாலையன் முதல் திருவின்மிக்கோர் என்று சொன்னால் செல்வத்திலே மிகுந்தவர்கள். ஏன்னா தேவர்களுக்கு செல்வத்துக்கு சொல்ல வேண்டியது கிடையாது.
எல்லா விதமான செல்வங்களும் அவர்களுக்கு இருக்கும் என்று பார்க்கிறோம். நம்முடைய பெருமான் தான் அவன் செல்வன் என்று சொன்னால் அவன் சென்றடையாத திருவுடையவன். பொதுவா செல்வம் என்பது இவர் தேவர்களுக்கெல்லாம் இருக்கும். அந்த செல்வத்தை சொல்றார். திருவெண்மிக்கோர் யாவரையும் வேரடிமையான்னு சொல்றார் பார்த்தீங்களா? அது முக்கியமான வரி. வேரடிமைன்னு சொன்னா சுந்தரர் அடிமையாக கொள்வது வேற. அன்பின் திறத்தினால் அவர்கள் எல்லாம் அடிமை. இவங்கெல்லாம் அடிமைன்னு சொன்னா பயத்தினால் அடிமை. எவ்வளோ வேகமாக பெருமானை தரிசனம் பண்ணணும் கைலாயத்துலன்னு வரார். முதல்ல பார்த்தோம், அன்னத்தையே அவனால் பார்க்க முடியல. இவன் எங்கே பெருமானை போய் பார்க்க போகிறான் என்று பிரம்மாவை சொல்வது போல அவர்கள் எல்லாம் ஒரு அச்சத்தோடு வழிபடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். எனவே தேவர்களுடைய அடிமை என்பது வேற, சுந்தரர் போன்றவருடைய அடிமை என்பதெல்லாம் வேற. அதுதான் வேறு அடிமையாவுடைய எம்மான். எம்மான் என்று சொன்னால் எம்முடைய பெருமான் தலைவன் என்று சொல்லி சேக்கிழார் சொல்றார். அடுத்து அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே கோவம் வந்துருச்சு, நீன்னு சொல்லிட்டார். இப்போ இது வேற சொன்ன உடனே அடுத்து என்ன பண்றாங்க? 38வது பாட்டில், என்றான் இறையோன் அது கேட்டவர் எம்மருங்கும் சுந்தரர் இல்லையா? கேட்டவர்களே எப்படி அவர்கள் எல்லாம் ரியாக்ட் பண்றாங்கன்னா, நின்றார் இருந்தார் இவன் எண்ணினைந்தான்கொள் என்று சென்றார் வெகுண்டார் சிரித்தார் திருநாவலூரான் நன்றால் மறையோன் மொழி என்று எதிர்நோக்கி நக்கான். சுந்தரருக்கு கோபத்தோடு சில நேரத்தில் நம்ம சிரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிரிப்பு வருதான் அவருக்கு. என்ன இவ பேசுறது எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் அவர் பண்ணுறாராம். என்ன, இதை கேட்ட உடனே எல்லா இடத்திலும் நின்றார்னு சொன்னால் அந்த ஹால் ஃபுல்லாகிடுச்சு. அவருடைய திருமண ஹால் இருக்கையே இல்லாமல் நின்று கொண்டு இருக்கிறார்கள் பல பேர். அவங்களும் சரி, இருந்தார் என்று சொன்னால் சீக்கிரமாக போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களும் சரி. இவன் என் நினைந்தான் கொள், என்ன நினச்சிட்டு பேசுகிறார் இவர், இந்த வயசானவர்? எங்கன்னா ஒரு ஏன்னு சொல்ல போகிற அடுத்த பாட்டில் சொல்லுவ, ஒரு குற்றமற்ற ஆதிசைவர் இன்னொரு ஆதிசைவருக்கு அடிமையாகவோ இல்லை வேற யாருக்குன்னா அடிமையாகவோ சொல்ல முடியுமா? அது மறவே கிடையாது என்று சொல்லி என் நினைந்தான் கொள் என்று சென்றார். அவர்கிட்ட போகிறாங்க. வெகுண்டா, சில பேருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, என்ன திருமணத்தை நிறுத்திட்டு லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாரே இவர் என்று சொல்லி வெகுண்டார். சில பேர் சிரித்தார். ஏதோ வயசானவர் ஏதோ பேசுகிறாரு போல இருக்குது, அவருக்கு ஏதோ இவர் சொல்லிட்டார் இல்லையா, அது மாதிரி புத்தி பேதளிச்சிச்சு போல இருக்குன்னு சில பேர் சிரிக்கிறான். திருநாவலூரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணுறாரா, நன்றாலும் மறையோன் மொழி, ரொம்ப நல்லா பேசுகிறாருப்பா அப்படின்னா ரொம்ப ஏளனமாக சொல்கிறார். நீ சொல்கிறது நல்லா இருக்குதுங்க அப்படின்றோம் இல்லையா நம்ம? அதுபோல் நன்றால் மறையோன் மொழி என்று எதிர்நோக்கி நக்கான், அவரை பார்த்து சிரிக்கிறாராம். இவன் என ஒருமையில் கூறியது இகழ்ச்சியையும் வெகுளியையும் குறித்தது. சுந்தரர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவர் ஒருமையில் பேசுகிறார்கள்னு சொன்னால் அவர் ஏதோ வயசானவர் ஏதோ உளர்றாரு போல இருக்கு என்பது போல அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள் என்று. 39வது பாடல் பாருங்க. நக்கான் முகநோக்கி நடுங்கி நுடுங்கி யார்க்கும் மிக்கான் மிசை உத்திரிய துகில் தாங்கி மேற்சென்று அக்காலம் உன் தந்தை தந்தை ஆழ்வோலை இதழால் இக்காரியத்தை நீ இன்று சிரித்ததென் ஏட என்ன. இதுதான் கோபம் வந்துடுது. அவரே ராஜா வீட்டு பிள்ளை. இவர் என்ன சொல்றா, சிரிச்ச உடனே சேக்கிழார் என்ன மாதிரி அந்த அவர் எப்படி சொல்லியிருப்பார் என்பது போல சொல்ல வராரா. இப்போ எல்லாரும் இப்போ பாருங்களேன், இப்போ சபையில் போகிறோம், இப்போ கீழே விழுந்துடுறோன்னு வச்சுங்களேன். கீழே விழுந்த உடனே நமக்கு ஒரு இது வரும் இல்லையா, யாருன்னா பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா ஐயோ என்ன நம்மளை பார்த்து இப்படி சிரிச்சிட்டாங்களே என்பது போல் நமக்கு ஒரு இது வந்துடும். அது மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரித்த உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு அவருக்கு. அந்த கோவத்தினால நம்ம கூட ரொம்ப கோவப்பட்டா சில பேருக்கு கையெல்லாம் உதிரும். கோவப்பட்டா பதட்டப்பட்டா கை நடுங்கும். அதுதான் சொல்கிறார். ஏன்னா நடுங்கின்னு சொன்னால் இப்போ எதுவும் அவர் இது பண்ணல, அந்த கோவத்தினால நடுக்கம் வருதான் அவருக்கு. அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. பெருமானுக்கு உண்மையாக கோபம் வரல, கோபம் வருவது போல காட்டுறார். நக்கான் முகநோக்கி சிரிக்கின்ற சுந்தரரை பார்த்து நடுங்கி, அந்த கோபத்தினால நடுங்கி, நுடங்கி என்று சொன்னால் வருந்தி, வருத்தம் அவருடைய வயசு காரணமாக அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குதான், உடனுடைய வருத்தம். யாருக்கும் மிக்கான், பெருமான் எல்லாருக்கும் மேலாக இருக்கக்கூடியவன். அதனால தான் அவனை சொல்லும் பொழுது தேவதேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன், தேவர்களில் ஒருவன் தான் பெருமான் என்றாலும் அவன் தேவதேவன் மகாதேவன் சொல்றாங்க. பாடும்பொழுதே அந்த குறிப்பு அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க, விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை என்று. அப்பனா பெருமான் அந்த பரம்பொருள் என்பதை சொல்லிக்கிட்டே போவாங்க அப்படியே பாட்டில். அதுபோல யாருக்கும் மிக்கான் மிசை உத்திரிய துகில் தாங்கி
இப்போ நம்ம ஒரு கோவமா ஒரு இது பேச போறோம்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஒரு துண்டு போட்டுட்டு இருக்கேன். அந்த துண்டு இருக்கு. இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன்னு வச்சுங்க, சும்மா இப்படி போட்டுட்டு இருக்கேன். போட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு சண்டை வருதுன்னு சொன்னேன். இரு, நீ அப்படி சொன்ன அப்படின்னு மறுபடியும் போடுறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு கோவம் வருதான். இந்த வேட்டியை மடித்து கட்டிட்டு சண்டை போறான்ப்பா அப்படின்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த துண்டு எடுத்து இப்படி போட்டுட்டு என்னையா சொல்ல வந்த அப்படின்றது போல வராராம். அதுதான் சேக்கிரா சொல்றா, மிசை உத்திரிய துகில் தாங்கி அதை போட்டு மறுபடியும் இப்பதான் வந்து நம்ம சினிமாவில் காட்டுறான் சூப்பர் ஸ்டார் வந்து அவர் போடுறாரு இல்லையா? அது மாதிரி பெருமான் என்ன பண்ணியிருக்கிறார், அப்பயே துண்டை எடுத்து இப்படி போட்டு போய் என்ன சொல்றார், இன்னும் நீ சிரிக்கிற, அக்காலம் உனக்கு தெரியுமாப்பா, முன்ன உன் தந்தை தன் தந்தை, உன்னுடைய அப்பா அவனுடைய அப்பா பாட்டனார் வந்து என்ன பண்ணார், ஆள் ஓலை இதழால் ஆள் ஓலை வந்து கொடுத்தார் நீ அடிமை என்று சொல்லி. அதனால நான் வந்து சொல்றேன், நீ வந்து சிரிக்கிற, நீ இக்காரியத்தை நீ இன்று சிரித்ததேன். எதுக்கு சிரிக்கிற நீ, ஏட அப்படின்னாரு. ஏடன்னு சொன்னா அடிமைகளை கூப்பிடுற சொல்லுது, ஏண்டான்னு இல்லை. ஏடன்னு சொன்னா நமக்கு கீழே அடிமையா இருக்காங்க பாருங்க, அடிமைகள் எல்லாம் வந்து அப்படி கூப்பிடுவாங்க. இப்போ மன்னரை வந்து கூப்பிடும் பொழுது ஒரு இது சொன்னா புரியும். அடிமையா இருக்கிறவங்க எஜமானை பார்த்து வணக்கம்னு கூட சொல்லக்கூடாதுங்க, தெரியுங்களா? வணக்கம்னு சொன்னா கூட ஏதோ ஒரு சமமா இருக்கிறவங்க அந்த மாதிரி வணக்கம்னு சொல்லலாம். இப்போ இந்த ரொம்ப இந்த பழைய திரைப்படங்கள்லாம் இருக்கிறப்போ சில இதெல்லாம் காப்பாங்க. ரொம்ப கூலித்தொழிலோ ஏதோ செய்கிறவன் ஜமீன்தாரை பார்த்தா எப்படி சொல்லுவான், வணக்கங்க அப்படின்னு சொல்லுவான். சாமி வணக்கம் சாமி வணக்கம் சாமி அப்படியே குனிஞ்சிருவான் தரையோட தரையா. அதுபோல் கும்பிடுற சாமி அப்படின்னு ஐயா சொல்கிற மாதிரி கும்பிடுற சாமின்னு இல்லையா? அதுபோல் மாணிக்க வாசகர் அதை சொல்கிறாருங்க திருவாசகத்தில். என்ன, பெருமானுக்கு வணக்கம் சொல்கிற அந்த தகுதி கூட எனக்கு கிடையாது, சோத்தம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. சோத்தம் எம்பிரான் என்று சொல்லி, சோத்தம் என்று சொன்னால் ரொம்ப தாழ்ந்து அடியவன், சோத்தம் என்று அந்த வணங்கி சொல்வதுதான் சோத்தம். அதுபோல அப்ப அவன் அப்படி சொல்றான். முதலாளியா இருக்கிறவன் என்ன சொல்லுவான், ஐயா வாங்கய்யா வேலை செய்யுங்கன்னா சொல்லுவான், ஏடை அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஏடை என்பது ஏன்ற மாதிரி, டே ஏலாம் சொல்றோம் இல்லையா? அது போல இங்க வா அப்படின்ற மாதிரி ஏடை அப்படின்ன உடனே இவருக்கு கோவம் வந்துடுது. ஏடை வெண்ண அப்படி சொல்லி உடனே அவருக்கு கோவம் வந்து என்ன பண்றார் சுந்தரர், 19வது பக்கம் உங்களுக்கு ஒரு நிமிஷம், அந்த குறிப்பு கொடுத்துருக்கிறதுல நான் சொல்லிட்டேன் நான், அதனால் பாட்டுக்கு போயிடுறேன். 40வது பாட்டு. மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி, நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி, ஆசில் அந்தனர்கள் வேறொரு அந்தனருக்கு அடிமையாதில் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்றான். அந்த ஏடன்னு சொன்னவன தான் இவருக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு பைத்தியக்காரனாயனி அப்படின்னு கேட்டு பாட்டில் கடைசியாக வருது, முதல்ல அவர் அதான் சொல்லிடுவார், பித்தனோ மறையோன் என்று சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா, உனக்கு புத்தி சரியா இருக்கா இல்லையா? குற்றமே இல்லாத ஒரு அந்தணர்கள் ஆதிசைவ மரபு என்று சொன்னால் அதனுடைய அந்த குறிப்பெல்லாம் நம்ம சொன்னோம். அவங்கெல்லாம் எந்த கோத்திரத்தில் வருகிறார்கள், ஏன் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொன்னால், குற்றமில்லாமல் பெருமானுக்கு பரார்த்தமாகவும் ஆன்மார்த்தமாகவும் பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார்கள். அப்படிப்பட்ட மரபில் வரக்கூடிய எண்ணெய் ஏன்னு சொன்னா, இப்போ திருநாவுக்கரசர் சொல்ற மாதிரி நாம் ஆர்க்கும் குடியல்லோம், ஏன்னு சொன்னால் கொய்மலர்ச்சி அடியினையே குறிக்கணும் என்பது போல பெருமானுக்கு ஆளாகி அன்பு செய்யக்கூடிய குலம். அவர்கள் போய் இன்னொருத்தருக்கு அடிமைன்னு சொன்னால் அது தப்பு இல்லையா? நீ சொல்லிதான் நான் கேட்குறேன் இன்னைக்கு இந்த வழக்கத்தை என்று சொல்லிதான் மாசிலா மரபில் வந்த வள்ளல் என்று சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த மரபு என்று சொன்னால் ஆதிசைவ மரபு. அதில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி, வேதியரை நோக்கின்னு சொல்ல பாருங்க, வேதியனை நோக்கி எல்லாம் ஒருமையில தான் சொல்றார் அந்த கோபத்தினால. வேதியனை நோக்கி நேச முன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி, அதுதான் சேக்கிழார். அந்த கோபத்துல கூட அந்த சிரிச்ச சிரிப்பு போயிடுதா? ஏன் போச்சுன்னு சொன்னா கோபத்தினால போல, அவருடைய அந்த முகத்தை பார்த்து திட்டலான்னு வந்த உடனே ஒரு அன்பு வந்துருச்சான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. அது ஏன் அந்த அன்பு வரணும் என்று சொன்னால், அவர் பெருமானிடத்தில் இயல்பாவே அன்போடு இருந்தார். இது வந்து அவருக்கு வந்து ஒரு செயற்கை போலதான், கைலாயத்தில் இருந்ததுதான் முன்ன நிலை. அது அவ்வளோ அருமையா சொல்றார். பெருமானை பார்த்த உடனே அந்த அன்பு வருது, அன்பினால் சிரிப்பு நீங்குதான், சிந்தை நெகிழ்ச்சியால் அந்த அன்பினால் வந்து சிந்தை நெகிழ்ந்து போயிடுது. இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையினால் என்ன பண்றார், கேட்கிறார். மாசில்லாத மரபுன்னு சொன்ன மாதிரி 3வது வரியில ஆசில் அந்தணர்கள் வேறோர் அந்தனருக்கு அடிமையாதல், இது என்ன புது வழக்கமா இருக்குது, நீங்க பேசிதான் நான் இதை கேட்கிறேன், ரொம்ப புதுசா இருக்குதுங்க என்று சொல்லி பித்தனோ மறையோன் என்றான்.
இவர் பித்தரோ, பித்தத்தினால் அவர் புத்தி தடுமாறி இருக்கிறாரோ என்று கேட்கிறார். அந்த தொடர்ச்சி என்பது முன்னை பிறவினுடைய தொடர்ச்சியினால் அந்த அன்பு வந்து அவர்களுக்கு வரும். இப்ப ஏன் ஞானசம்பந்தருக்கு வந்து பெருமானை பார்த்த உடனே அந்த அன்பு வந்தது? சிவபாத இருதயரை பார்த்து அழாமல் அம்மே அப்பா என்று தோணிபுர பெருமானை பார்த்து அழுகிறார். ஏன்னு சொன்னா சேக்கிரார் சொல்றார், அதா பசியோ வந்து அவங்க அப்பா காணுன்ற அதெல்லாம் வந்து ஒரு காரணமா இருந்தாலும் தம் மேலை சார்பு உணர்ந்தோ சாரும் பிள்ளைமைதானோ அவரே சொல்றார். முன்ன இருந்த அந்த தொடர்ச்சியோ இல்ல அவருடைய அந்த குழந்தைத்தன்மையோ, ஆனா அவர் வந்து என்ன பண்றார், திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழுதார் என்று சொன்னால் அது தம் மேலை சார்புதான் என்பது போல அந்த பாட்டில் சொல்லுவார். சண்டேஸ்வரருக்கு அதை சொல்றார். என்ன சொல்றார்? முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கும் மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணர்வு சிறந்ததால். சண்டேஸ்வரருக்கு அவருடைய 5 வயது வரும்பொழுதே வந்து அந்த கலைகளை எல்லாம் வந்து கற்பிக்கிறார்கள். அப்போ அந்த கலை உணர்வு வரும்பொழுதே அவருக்கு கூடவே என்ன வருதுன்னு சொன்னா முந்தை அறிவின் தொடர்ச்சியினால். அதுக்கு தான் வந்து இப்போ கேட்குறாங்க, ஏன் வந்து படிக்கணும்? சில பேர் சொல்லுவாங்க, வயசான காலத்தில் வீட்டில் இல்லாமல் இப்போ போய் நீங்கள் எதுக்கு படிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கேட்குறாங்க. இந்த மாதிரி சித்தாந்தமோ ஏதோ திருமுறையோ கேட்குறோம்னு சொன்னால், ஓ அதான் அந்த மாதிரி எதுக்கு படிக்க வேண்டியதுதானே, நம்ம அமைதியாக இருக்க வேண்டியது தானே வயசான காலத்தில், ஏதோ உடம்பு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தானே என்று சொன்னால், அதுதான் ஒரு குறிப்பு சொல்லுவாங்க. அது யார் சொன்னாங்க, இப்போ ஏதோ அண்மையில் நான் கேட்டது, சாகும்போது வந்து சங்கரா சங்கரா என்று ஐயா தான் சொன்னாருன்னு தெரியல, எங்கேயோ சொன்ன சங்கரா சங்கரான்னு சொன்னா புண்ணியமா என்று சொன்னால், புண்ணியம் வந்து கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சொல்றீங்க அதனால ஒரு புண்ணியம் வரும். அது ஏன் பயனற்றதுன்னு சொல்றாங்கன்னா, எல்லாம் முடிச்சுட்டு அந்த கடைசி காலத்துல, ஓ அவர் சொன்னாரா, சரி சரி, அந்த ஒரு நிலை வந்து வருமானா, சாதாரணமா உங்களுக்கு வந்து பெருமானை பற்றி நினைவே இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னா கடைசி நேரத்தில் அவனுடைய நினைவுலாம் வராது. அப்படியே அந்த துறையிலே இயங்கி கொண்டிருந்தால்தான், பெருமானை சொல்லிக்கினே இருந்தால்தான், நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே என்பது போல் அந்த நிலை வரும். சுத்தமாக தொடர்பே இல்லாமல் வந்து அச்சுச்சோ அப்படின்னு தான் வருமே தவிர சிவசிவான்னு வந்து வராது. அதான் சொன்னாங்க. அந்த நிலை தான் நம்ம கடைசியாக இருக்கக்கூடிய அந்த எண்ணம். இன்னொன்று, நம்ம அந்த படித்த கல்வி தான் அடுத்து தொடரும் என்பது போல தான் உலகியல் கல்வியே வந்து தொடரும்னு சொன்னால் இதெல்லாம் மெய்நூல் கல்வி. இது வந்து பொதுவாக உலகியல் கல்வி வந்து சொல்லுவாங்க. அதை விட இதுதான் வள்ளுவர் சொல்றாங்க இல்லையா, எழுமைக்கும் ஏமா புடைத்து என்று. அது கூட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மெய்நூல் கல்வி தான் மதிநுட்பத்தோடு வந்து வருவது, பெருமான் மேலே அன்புடையது என்று சொன்னால் அந்த உணர்வு உங்களுக்கு தொடரும்னு சொல்றாங்க. அப்படிதான் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. தொடர்ச்சியினால் முகைக்கும் மலரின் வாசம் போல், ஒரு மலர்னுடைய முகை வருவது போல், அப்போ ஒரு வாசம் வருவது போல சிந்தை மலர்கிறது, மலர்வது போல் சிந்தை மலர்ந்து செவ்வி உணர்வு சிறந்ததனால் என்று சொன்னால் பெருமான் மேலே அன்புறக்கூடிய அந்த உணர்வு வந்து அவருக்கு வருகிறது என்பதை பார்க்கிறார். அதுபோல இவருக்கு பெருமானை பார்த்து சண்டை போடும்பொழுது கூட சுந்தரருக்கு ஒரு அன்பு வருகிறது, நேசம் வருகிறது என்பதை இந்த 40வது பாடல்ல சொல்றார். 41வது பாடல், இவர் எப்படி சுந்தரருக்கு சலித்தவர் போல இல்லாமல் பெருமானை வந்து சொல்றார். என்ன இதெல்லாம் வந்து ரொம்ப அவர் தன்னடக்கத்தோடு சொல்றாரு நினைக்காதீங்க, கிண்டல் பண்றார். பித்தனோ மறையோன், நீ பித்தனாப்பா நீ என்று கேட்ட உடனே அவர் ரொம்ப ரிலாக்ஸா, பொதுவா என்னன்னு சொன்னா, ஒருத்தரை நம்ம இயக்கணும்னா அவங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். இந்த திரைப்படத்திலாம் கூட நகைச்சுவை செய்கிறவங்களோ ஏதோ இது பண்ணுறவங்க ஒருத்தவங்களை வந்து கோவப்பட வைக்கணும்னு சொன்னால் அவன் கோவப்படாமல் பொறுமையாக வந்து செய்யணும். அதுபோல் இவர் என்ன சொல்கிறார், பார்த்து சொன்ன உடனே சரியான பதில் சொல்ல வேண்டியது தானே. பித்தனும் ஆகுக இன்னும் பேனும் ஆக அப்படின்னா அவர் இன்னும் தானே கோவம் வரும் அவருக்கு. என்ன சொல்ல வந்து அது சொல்லியா அப்படின்னா சொல்கிறார், பித்தனுமாக பின்னும் பேனுமாக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னாய்ன்னு சொன்னா இன்னும் சொல்ல போற, எவ்வளோ நீ சொல்ல போற சொன்னாய், யாது மற்ற அவற்றால் நானே, நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு, அத்தனைக்கு என்ன ஒன்றும் அறிந்திலை யாகில் நின்று வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார். உனக்கு வந்து இன்னுமாப்பா என்ன தெரியல என்று கேட்பது போல உன்னை தடுத்து சொல்றேன், நீ அடிமைன்னு சொல்றேன், அப்போ கூட அந்த உணர்வு உனக்கு வரவில்லை என்று சொன்னால்
நீ இன்னும் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசாத, நீ அடிமை, பணி செய் என்று சொல்றார். ஒரு அருள் வாக்கு போலதான் சொல்றார் பெருமான். அவர் தான் அடுத்து பணி செய்ய தான் போறா. அதனால வந்து நீ சும்மா வளவலன்னு பேசாதப்பான்னு சொல்றோம் இல்லையா? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசாத, நீ எனக்கு அடிமை, ஒழுங்கா வந்து பணி செய் என்று சொல்றார். அதுதான் வந்து இந்த பாட்டுல சொல்றது. எத்தனை தீங்கு சொன்னாய், சொன்னாய் என்பது சொல்வாயானாலும் என எதிர்காலத்தையும் வந்து நோக்கி நின்றது. அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்தில்லை என்பது யார் யான் யார் என உணரவில்லை, எனவே இன்னும் உனக்கு என்ன தெரியலப்பா, அதனால வித்தகம் என்று சொன்னால் சாமர்த்தியம், சாமர்த்தியமான ரொம்ப கெட்டிகாரத்தனமா பேசாத, வந்து எனக்கு வந்து நீ பணி செய் என்று சொல்றார். 20வது பக்கம் 42வது பாடல். கண்டதோர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகா நிற்கும். அதையும் சொல்றா. இவருடைய உருவத்தை பார்த்தா நமக்கு அன்பு வருது, கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும். அந்த உடனே ஆக்கும்ன்றார் பாருங்க. இவருடைய திருமேனியை பார்த்தா அன்பு வருது, பேசுறது பேச்சை கேட்டா கோபம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. உண்டோர் ஆள் ஓலை என்னும் அதன் உண்மை அறிவேன் என்று தொண்டனார் ஓலை காட்டுக என்றனர் துணைவனாரை. நம்ம என்ன பண்றது என்று புரியல. அதனாலதான் ரொம்ப நம்ம இந்த மாதிரி சமயத்துல உணர்ச்சி வசப்படக்கூடாது, உண்மையை அறிய வேண்டும். எப்பவுமே சொல்றாங்க இல்லையா, எதா இருந்தாலும் வந்து தீர விசாரிப்பதே மெய் என்பது போல. சரி, அவர் என்னமோ ஓலை இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஓலையை கேட்போம் அவரிடத்துல, அதை பார்த்தோம்னா நம்ம வந்து முடிவு செய்திடலாம் என்பதனால தான் சொல்றார். அவருடைய அந்த திருமேனி பார்ப்பதற்கு விருப்பத்தை உண்டாக்கும் என்பதை பின்னாடி காலத்தில் பாடுறார். செண்டாடும் விடையாயில் பாடும்பொழுது, கண்டார் காதலிக்கும் கணநாத எம் காலத்தியாய். இதெல்லாம் வந்து சேக்கிழார் பெருமான் படிச்சுட்டு தான் அதை அழகாக பயன்படுத்துகிறார். அவருடைய புராணத்தில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பர் சொல்லக்கூடிய அந்த திருமுறையினுடைய செய்திகள்லாம் அப்பருடைய வரலாற்றில் வந்து வரும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதே வாசகத்தை வந்து இவருடைய இதில் சொல்லுவார். அப்போ இவர் கண்டார் காதலிக்கும் கணநாதன் பாடினது மாதிரி கண்டதோர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகா நிற்கும் என்று பாடுகிறார். இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அதனால் உண்மையை ஆராய்ந்து நாம் வந்து செயல்படுவதுதான் நீதி என்பதனால தான் என்ன சொல்றார், உண்மை அறிவேன் என்று சொல்றார் பாருங்க. அந்த உண்மையை அறிவதற்காக ஓலையை காட்டுங்க என்று சொல்லி தொண்டனார்னு சொன்னா சுந்தரர் இன்னும் ஒரு ஒத்துக்கல, அடிமையாலாம் ஒத்துக்கல, இருந்தாலும் சேக்கிழார் சொல்லிட்டார். அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் தொண்டன் தான். தொண்டனார் ஓலை காட்டுக என்றனர். யார் என்று சொன்னால் துணைவனாரே. அந்த துணைவனார் என்ற ஒரு பொருள் ரொம்ப சொல் வந்து மிக முக்கியமானது. எல்லாருக்கும் பெருமான் தான் துணையாக இருக்கிறான். அதனாலதான் அப்பர் சொன்னார், அருந்துணை அடியார்தம் அல்லல் தீர்க்கும்ன்ற பாட்டில் அவன் பொது நீக்கி தனையினைய வல்லார்க்கெல்லாம் அவன்தான் பெருந்துணை, அவனைத் தவிர வேறு துணை எதுவும் கிடையாது என்றுதான் அருளாளர்கள் எல்லாம் பாடுகிறார். 43வது பாட்டு. ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க நீ ஓலை காணற்பாலையோ அவை முன் காட்ட பணி செய்ய பாலை என்ற வேளையில் நாவலூரர் வெகுண்டு மேல் விரைந்து சென்று மாலையன் தொடராதானை வழிந்து பின் தொடலருட்டார். எப்படி வந்து பித்தன் அப்படின்னு திட்டிய உடனே பித்தனும் ஆகுக இன்னும் பேனும் ஆகுக அப்படின்னாரோ, இவரே வந்து பொறுமையா என்ன பண்றார், சரிங்க அந்த ஓலை சொன்னீங்களே, ஓலையாச்சும் என்கிட்ட காட்டுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ஓலையை பார்ப்பதற்கு தகுதி இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேலை செய்வதற்கான தகுதி தான் உனக்கு இருக்குது, ஓலையெல்லாம் உங்ககிட்ட காட்ட முடியாது, சபையில பெரியவர்கள் இடத்துல காட்டுறேன், அவர்கள் என்ன சொல்லுவாங்க காண்பிச்சா, நீ என்னுடைய அடிமைதான் சொல்லுவாங்க, அதனால நீ அடிமை செய்வதற்கு தான் உனக்கு தகுதி இருக்குதே தவிர ஓலையெல்லாம் பார்ப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று சொல்றா. இது சொன்ன உடனே இன்னும் அவருக்கு கோபம் வந்தது சுந்தரருக்கு. பணி செயற்பாலை என்ற வேளையில் அப்படி சொன்ன உடனே நாவலூரர் வெகுண்டு மேல் விரைந்து சென்று கோபப்பட்டு அவரை துரத்துறாராம். விரைந்து சென்று மாலையன் தொடராதானை வலிந்து பின் தொடர்லுற்றார். அயனும் மாலும் கூட சுந்தரரை பெருமானை வந்து தொடர முடியாமல் சோர்ந்து போயிடுறாங்க. அவர் போய் சொன்னார், இவர் உண்மை சொன்னார், இருந்தாலும் 2 பேரும் என்ன சொன்னாங்க, முடியலன்னு வந்துட்டாங்க. சுந்தரர் என்ன பண்றாராம், அவர் ஓடுறாரு, இவர் என்ன பண்ணோம், நிக்கணும் இல்லையா, நான் பிடிக்கிறேன் இரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு வலிந்து பின் தொடர விட்டார். அவர் பின்னாடியே போறாராம். அந்த பாலையோ அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது ஒரு அழகான ஒரு தமிழ் சொல். என்னன்னா, நீ ஓலை காணற்பாலையோ அப்படின்னா தகுதியுடையவனோ, அந்த ஓலை பார்ப்பதற்கான தகுதி உனக்கு இருக்குதா, கிடையாது என்று சொல்லி அவை முன் காட்ட, அவை முன் என்று சொன்னால் அந்த சான்றோரிடத்திலே காட்ட பணி செயற்பாலை அப்படின்னா என்ன பொருள்னா,
காமிச்சா அவங்களெல்லாம் ஆராய்ந்து என்ன சொல்லுவார்கள், நீ அடிமைதான் என்று சொல்லுவார்கள் அப்படின்றது குறிப்பு. அதனால நீ வந்து பணிதாம்பா செய்யணும் என்று சொல்றா. சொல்லிய உடனே அவர் வந்து தொடர்கிறார்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்பின்னு சொல்றார். அது நமக்கு பொதுவா தெரியும். ஆடவர்களில் சிறந்தவனை நம்பி என்று சொல்கிறோம். மாலையன் தொடராத இறைவனை இவர் தொடர்ந்து சென்றார் என்று சொல்கிறார். தொடர்ந்து சென்று அவர் பிடிச்சாரா இல்லை பிடிக்காம மறைந்து போனாரா என்பதெல்லாம் தொடரும் என்று சொல்லி நன்றாக இருக்கு. எவ்வளோ அதாவது முடிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டாக முடிக்கணும் இல்லையா? அது மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானை பின்தொடர்ந்து செல்கிறார். அவர் தொடர்ந்து என்ன ஆகிற்று என்பதை அடுத்த வகுப்புகளில் எல்லாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இப்படி ஒரு அரிய வாய்ப்பினை சிந்திப்பதற்கு அளித்த நம்முடைய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் உரித்தாக்கி இந்த உரையை கேட்க வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சி.